اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் திருமறை குர்ஆனுடைய சின்னஞ்சிறு அத்தியாயங்களுக்கான விளக்கத்தை அறிந்து கொள்வதற்காக நாம் எல்லாம் இங்கே குழுமியிருக்கிறோம். இதுவரை 114வது அத்தியாயம் நாஸ் என்ற அத்தியாயம், 113வது அத்தியாயம் ஃபலக் என்ற அந்த அத்தியாயம், 112வது அத்தியாயமாக இருக்கிற இஹ்லாஸ் குல்ஹுவல்லாஹு அஹத் என்ற அத்தியாயம், 111வது அத்தியாயமாக இருக்கிற லஹப் தப்பத் யதா அபூ லஹப் என்ற அத்தியாயம். இந்த 4 அத்தியாயங்கள் பிளஸ் அல்ஹம்து சூராவுடைய விளக்கத்தையும் நம்ம பார்த்துருக்கோம். அல்ஹம்து சூராவுடைய விளக்கம் ரமலான் முழுதும் பார்த்தோம். 110வது அத்தியாயமாக திகழ்கின்ற சூரத்து நஸ்ர் இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி என்று துவங்குகிற அத்தியாயத்தின் விளக்கத்தை இன்று பார்க்க இருக்கிறோம். இந்த அத்தியாயத்தில் 4 செய்திகள் நமக்கு சொல்லப்படுகின்றன. ஒன்று, ஒரு முன்னறிவிப்பு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதர்தான் என்பதையும் திருமறை குர்ஆன் அல்லாஹ்விடமிருந்து வந்தது என்பதையும் நிரூபிக்கக்கூடிய ஒரு முன்னறிவிப்பு இந்த அத்தியாயத்தில் இருக்கிறது. சில வரலாற்று குறிப்புகளும் இந்த அத்தியாயத்திற்குள்ளே அடங்கியிருக்கிறது. இஸ்லாத்தினுடைய கொள்கை விளக்கமும் இந்த அத்தியாயத்திற்குள்ளே இருக்கிறது. மனிதனை ஆன்மீக நிலையில் மேம்படுத்துகிற அறிவுரையும் போதனையும் கூட இந்த சின்ன அத்தியாயத்தில் இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் என்று துவங்குகிற அத்தியாயத்தில் 4 செய்திகள் அடங்கியிருக்கின்றன. அந்த செய்திகளுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த அத்தியாயம் எப்ப அருளப்பட்டது, இந்த அத்தியாயத்தினுடைய வரலாறு. இதா ஜா நஸ்ருல்லாஹி என்ற இந்த அத்தியாயம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மதீனா வாழ்க்கையில் அருளப்பட்டது. அந்த அருளப்பட்ட மாதம், தேதி, வருஷம் இதுகளுக்கெல்லாம் எந்த குறிப்பும் இல்லாட்டா கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை வெற்றி கொள்வதற்கு முன்னால் அருளப்பட்டது. அதுக்கு ரெக்கார்ட் இருக்கிறது. ஏன்னா அந்த வசனத்தில் இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வருதுல, இந்த வெற்றி என்பது மக்கா வெற்றியைத்தான் குறிக்கிறது என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளக்கம் சொன்ன செய்தி சஹீஹுல் புகாரியில இடம்பெற்றிருக்கிறது. அப்ப அல்லாஹ்வுடைய உதவி வெற்றி வரும் பொழுது என்று அல்லாஹ் சொல்றான, மக்கா வெற்றி அடைய போகிறது என்பதை முன்கூட்டியே சொல்றான். அப்ப மக்கா வெற்றிக்கு முன்னாடி இந்த அத்தியாயம் அருளப்பட்டது. மக்கா வெற்றி கிடைக்கும் பொழுது என்று சொல்வதாயிருந்தா வெற்றி கிடைச்ச பிறகு சொல்ல முடியாது. உனக்கு வெற்றி கிடைக்கும் பொழுது என்ற வார்த்தையிலிருந்து அந்த வெற்றி கிடைக்கிறதுக்கு முன்னாடி அருளப்பட்டது. மக்கா வெற்றி எப்பன்னு கேட்டா ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு. மக்காவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு வெற்றி கொள்கிறார்கள். 8ஆம் ஆண்டு ரமலான் மாசத்தில். பத்ர் போர் எப்படி ரமலான்ல நடந்ததோ அதே மாதிரி மக்கா வெற்றிக்கான பயணமும் ரமலான் மாசத்தில் தான் நடந்தது. ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு இது. அப்ப ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு ரமலான் மாதத்தில் மக்காவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெற்றி கொள்கிறார்கள். அந்த ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு ரமலானுக்கு முந்தி இது நடக்குது. அதுக்கு கேரண்டி இருக்குது. இந்த சூரத்து நஸ்ர் என்ற இந்த அத்தியாயம் மக்கா அதாவது ஹிஜ்ரி 8க்கு முன்னால் மதீனாவுல இறங்குறது. ஹிஜ்ரி 8க்கு முன்னால் தான் என்ன 7 இருக்கலாம், அல்லது 8ல கூட ரமலானுக்கு முந்தியா இருக்கலாம். அந்த 8வது ஆண்டுல கூட ரமலானுக்கு முந்தி உள்ள சில மாதங்கள் முஹர்ரம் இருக்கு, சஃபர் இருக்கு, ரபியுல் அவல் இருக்கு, ரபியுல் ஆஹிர் இருக்கு, ரஜப் இருக்கு, ஷாபான் இருக்கு, ரமலான் இருக்கு. 7வது மாசம் ரமலான். அப்ப முஹர்ரம் மாசத்துல அருளப்பட்டிருந்தா கூட 6 மாசம் இருக்குது. இந்த முன்னறிவிப்பு செய்வதற்கு ஒரு 6 மாசம் போதும். அப்ப 8உடைய துவக்கத்தில் இது அருளப்பட்டிருக்கலாம், அல்ல 7உடைய இறுதியில் அருளப்பட்டிருக்கலாம். ஆனா கண்டிப்பா இது மதீனாவில் அருளப்பட்டதுக்கு காட்டிருக்கிறது. ஆனால் பைஹக்கிங்கிற நூல்ல ஒரு தவறான ஒரு குறிப்பு ஒன்று காணப்படுகிறது.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதா கடைசி ஹஜ், அது 10ஆம் ஆண்டு கடைசி ஹஜ்ஜில் அவங்க இருக்கும் பொழுது அந்த ஐயாமு தஷ்ரீக் 13, 14, 15 இருக்கு, 11, 12, 13 இருக்கு பாருங்க ஐயாமு தஷ்ரீக். அந்த ஐயாமு தஷ்ரீக் உடைய நடுவுல 12வது நாள்ல அருளப்பட்டது என்று பைஹக்கியில நபி சொன்னதாக ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கிறது. அந்த செய்தி நம்பகமான செய்தி கிடையாது. ஏன்னு கேட்டா இந்த அது அறிவிக்கக்கூடியவர்ல மூசா பின் உபைதா என்று ஒருத்தர் வர்றார். அதனால அந்த செய்தி அவர் பொய் சொல்லக்கூடியவர், இட்டுக்கற்றவர், பலவீனமான ஒரு ஆளா இருக்கிறார். இரண்டாவது என்னன்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய வெற்றி வரும் பொழுது, உதவி வரும் பொழுது, கூட்டம் கூட்டமா மக்கள் சேரும் பொழுது அல்லாஹ்வை புகழ்ந்து நீ பாராட்டுன்னு அல்லாஹ் சொல்றான். அந்த ஹஜ்ஜத்துல் விதாவுக்கு பிறகு அப்படி எதுவும் நடக்கல. கடைசி ஹஜ்ஜுக்கு பிறகு கூட்டம் கூட்டமா மக்கள் வந்து சேர்ந்ததோ, அதுக்கு பிறகு பயங்கரமான வெற்றி கிடைத்ததோ எந்த ஒரு சம்பவமும் இல்லை. ஏன்னா கடைசி ஹஜ் துல்ஹஜ் மாசத்துல தான் ஹஜ் செய்வாங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியும். அப்ப துல்ஹஜ்ஜுக்கு அப்புறம் முஹர்ரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்புறாங்க. சபர் மட்டும் தான் வாழ்ந்திருக்கிறாங்க, ரபியுல் அவ்வல்ல மொத போயிடுறாங்க. அப்ப நபிகள் நாயகம் கடைசி ஹஜ்ஜில் இது அருளப்பட்டுச்சுன்னு சொன்னா அந்த ஒரு மாசம் தான் இருக்குது இடையில. அந்த துல்கதாக்கு அப்புறம் ஒரு மாசம் தான் இருக்கு. அந்த ஒரு மாசத்துல இவ்வளவு நடந்திருக்கணும், இந்த அத்தியாயத்தில் சொல்லப்பட்ட அவ்வளவும் நடந்திருக்கணும். அதுபோக இப்னு அப்பாஸ் அவர்கள் சொல்றாங்க, வெற்றி என்ற அந்த இடத்துல குறிப்பிடுவது மக்கா வெற்றியை தான் சொல்லுதுன்னு வேற சொல்றாங்க. அதனால மக்கா வெற்றியை சொல்வதா இருந்தால் மக்கா வெற்றிக்கு முன்னாடி அருளப்பட்டிருக்கணுமே தவிர கடைசி ஹஜ்ஜில் அருளப்பட்டிருக்க முடியாது. அது பைஹக்கியில் இடம்பெற்றிருந்தாலும் மூசா பின் உபைதா என்பவர் வழியாக இது அறிவிக்கப்படுகிற காரணத்தினாலையும் அதனுடைய கருத்து சரியா இல்லாத காரணத்தினாலையும் அதை நம்ம ரெக்கார்டா ஆதாரமா ஏற்றுக்கொள்ள கூடாது. அப்ப இந்த அத்தியாயம் எங்கே அருளப்பட்டது என்பதற்கு ஆதாரம் என்னன்னா மதீனாவில் தான். இது மதனின்னு போட்டிருப்பாங்க இல்லையா, இது கரெக்டான ரெக்கார்ட். இது ஒரு முக்கியமா தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இந்த அத்தியாயம் நேரடியாக என்ன சொல்லுதுன்னா அர்த்தத்தை வச்சு உங்களுக்கு விளங்கிக்கிறோம். இதா ஜாஅ வரும் பொழுது, நஸ்ருல்லாஹி அல்லாஹ்வுடைய உதவி வரும் பொழுது, வல் ஃபத்ஹு அந்த வெற்றி, அந்த ஃபத்ஹ்னா வெற்றி, அல் ஃபத்ஹ்னா அந்த வெற்றி, அந்த வெற்றி என்பது மக்கா வெற்றியை குறிக்கிறது. மக்காவுடைய வெற்றியும் உனக்கு வரும் பொழுது, வரைத்தன் நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே மக்கள் எல்லாம் அஃப்வாஜன் கூட்டம் கூட்டமாக இணைவதை நீ காணும் பொழுது, நபிகள் நாயகத்தை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்திலே மக்கள் எல்லாம் கூட்டம் சிங்கிளா இல்ல, கூட்டம் கூட்டமா வந்து சேருவாங்க. அப்படி ஒரு காட்சியை நீ காணும் பொழுது ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக உமது இறைவனுடைய புகழ், உனது இறைவனை புகழ்ந்து போற்றுவீராக, வஸ்தக்பிர்ஹு அவனிடத்திலே மன்னிப்பும் கோருவீராக, இன்னஹு கான தவ்வாபா அவன் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் என்று இந்த நேரடி அர்த்தம். இந்த நேரடி அர்த்தம் என்னங்கிறது எல்லாருக்கும் விளங்குறது. ஆனால் இந்த அத்தியாயம் மறைமுகமா இன்னொரு அர்த்தத்தையும் தருகிறது. அது என்ன அர்த்தம்னு கேட்டா, உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தில் என்ன செய்வாங்கன்னா, முக்கியமான பிரமுகர்களை எல்லாம் ஆலோசனை கேட்டு எதையும் செய்வாங்க. அந்த முக்கியமான பிரமுகர்களை எப்படி தேர்வு செய்வாங்கன்னு கேட்டா, இந்த பத்ர் போர்ல பங்கெடுத்துக்கிட்டாங்கல்ல, அதான் அளவுகள். பத்ர் போருங்கிறது ரொம்ப கஷ்டமான காலத்தில் நடந்த ஒரு யுத்தம். அதுல பங்கெடுத்தவர்கள் யார் ஹயாத்தா மிஞ்சி இருக்கிறாங்களோ அவங்களை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு ஆலோசனை கேட்பாங்க. அப்படி கேட்கக்கூடிய நேரத்தில் இப்னு அப்பாஸையும் அதுல கூப்பிட்டு வச்சுக்கிறாங்களாம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பத்ர் போராளி. இப்னு அப்பாஸ் பத்ர் போர்ல கலந்துகிட்டவர் இல்லை. அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போகும்போது அவருக்கு ரொம்ப சின்ன வயசு தான். அப்ப பத்ர் போர்ல எல்லாம் 3 வயசு பிள்ளையா இருந்திருப்பார். அவர் பத்ர் போர்ல பங்கெடுத்திருக்க முடியாது. அப்ப பத்ர் போருடைய அந்த போராளிகளோட சேர்த்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு செய்வாங்கன்னா இப்னு அப்பாஸுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, சேர்த்து வச்சுக்கிறாங்க. அப்ப சில மூத்த சஹாபாக்கள்லாம் அதை குறை சொன்னாங்க. என்ன இவரு, நம்ம இந்த இப்னு அப்பாஸ் வயசுல நமக்கு பிள்ளைகள் இருக்குது, நமக்கு நிகர அந்த பையனை கொண்டாந்து வச்சுக்கிறாரு. 50-60 வயசு ஆளுகளோட சேர்ந்துக்கிட்டு ஒரு 25-20 வயசு பையனையும் கொண்டே வச்சா அவங்களுக்கு ஒரு உறுத்தலா இருக்கும்ல. இன்னும் இந்த உமர் இந்த மாதிரி பண்றாரு, அவர் வயசுல இப்னு அப்பாஸ் வயசுல நம்ம புள்ள பத்து வச்சிருக்கிறோம், அப்படிப்பட்ட ஒரு பெரிய மனுஷங்களோட சேர்ந்து இவரையும் வைக்கிறாருன்னு சொல்லி குறை சொல்லி இருக்கிறாங்க. உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நான் எதுக்கு வச்சிருக்கேன் தெரியுமா, ஒரு காரணம் இருக்கிறது. இப்னு அப்பாஸுக்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. அது என்ன காரணம்னு கேட்டா, அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள்கிட்ட ஒரு பரீட்சை வைக்கிறார். இந்த இதாஜா நஸ்ருல்லான்னு ஒரு அத்தியாயம் இருக்குல்ல, அது என்ன சொல்லுது சொல்லுங்க பார்ப்போம். அந்த அத்தியாயத்துக்கு விளக்கம் என்னன்னு சொல்லி பெரிய பெரிய சஹாபாக்கள்கிட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாரு. அவங்களாம் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப இதுல இருந்து என்ன நீங்க எல்லாம் விளங்குறீங்களோ அது சொல்றாங்க.
எல்லாரும் என்ன வழங்குவோம்? ஒரு பெரிய வெற்றி கிடைக்க போறதை பத்தி சொல்லுது. நபிகள் நாயகத்துக்கு இந்த பெரிய பெரிய வெற்றிகளும் கூட்டம் கூட்டமா இஸ்லாத்துல சேரக்கூடிய அந்த சம்பவம் நடக்க போகிறது என்பதை ஒரு முன்னறிவிக்கிறது அப்படின்னு எல்லாருமே அதான் சொல்றாங்க. அதுல நேரடியா என்ன விளங்குகிறதோ அதைத்தான் எல்லாரும் சொல்றாங்க. இப்னு அப்பாஸை கூப்பிட்டு கேட்கிறாங்க, அது சபையில் இருக்கிறாரு. இப்னு அப்பாஸ், இந்த அத்தியாயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிற, இதுல இருந்து என்ன விளங்குறது என்று கேட்ட உடனே அந்த அர்த்தம் இருக்கு, அதான் அர்த்தம். ஆனால் அது இன்னொரு செய்தியை சொல்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரைவில் மரணித்து விடுவார்கள் என்பதை அது முன்னறிவிப்பு செய்கிறதுங்கிறார். செஞ்சது அந்த வசன அத்தியாயம் இறங்கினோடு நாங்கள்லாம் விளங்கி கொண்டோம், நபிகள் நாயகத்தினுடைய பணி முடிந்து விட்டது, வெற்றியும் கிடைத்து கூட்டம் கூட்டமாக மக்களும் சேர்ந்து விட்டார்களே, ஆனால் வேலை முடிஞ்சுன்னு அர்த்தம். உன் வேலை முடிஞ்சு என்பதைத்தான் அல்லாஹ் இதுல சொல்றான். அந்த அர்த்தம் இருக்கிறது, முன்னறிவிப்புகள் எல்லாம் இருக்கிறது. அந்த சஹாபாக்கள்லாம் என்ன விளங்கினாங்கன்னு கேட்டா அது நேரடியா என்ன சொல்லுதோ அதை விளங்கினாங்க. இப்னு அப்பாஸ் என்ன விளங்குறாருன்னு கேட்டா நேரடியா சொன்னதையும் விளங்குறாரு, அதுக்குள்ள மறைந்து கிடக்கிற கருத்தையும் வெளிப்படுத்தி காட்டுகிறார். சும்மா ஒண்ணு நான் அவரை வைக்கல, இதை நீங்க விளங்குனீங்களா? அவர் விளங்கியிருக்காருல. இந்த அத்தியாயம் இறங்கினவன ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு இந்த அத்தியாயம் இறங்குதுன்னு சொன்னா மிக விரைவில் போயிருவாங்க, மிக விரைவில் வேலை முடிஞ்சிருச்சு, மிக விரைவில் இறைவன்ட்ட போய் சென்றடைஞ்சிருவாங்க நபிகள் நாயகம், அந்த செய்தியும் சேர்த்து சொல்லுகிறது. அதை நீங்க விளங்குறவர் விளங்கியிருக்கிறார். அந்த கூறிய மதிக்காகத்தான் உங்களுக்கு சமமா நான் அவரை உட்கார வச்சிருக்கிறேன்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னது புகாரில் ஒரு 7-8 இடங்கள்ல ஹதீசுகள் ஆதாரப்பூர்வமா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த வசனம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மரண செய்தியை கூட முன்கூட்டியே சொல்லிருச்சு. முன்கூட்டியே வேற ஒரு விதமா சொல்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட என்ன செய்யறாங்கன்னு கேட்டா இந்த அத்தியாயம் இறங்கின உடனே மகளை கூப்பிடுறாங்க. பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அழைத்து அத எனக்கு மரணம் நெருங்கிருச்சு என்று சொல்றாங்க. டேட்டு தெரியாது அவங்களுக்கு. ஏன்னா இந்த அத்தியாயம் அருளப்பட்டு கிட்டத்தட்ட 2 வருஷம் வாழ்ந்திருக்கிறாங்க. அதாவது மரணம்ங்கிறது நாளைக்கு மூத்தா போறேன் அப்படியே எல்லாம் சொல்லிக் கொடுக்கல, அடுத்த வாரம் மூத்தா போயிருவேன் எல்லாம் சொல்லிக் கொடுக்கல, அடுத்த மாசம் இறந்துருவேன்னு சொல்லிக் கொடுக்கல. இந்த வசனம் மௌத்த சொல்லுது. அது எப்படி சொல்லுதுன்னா கிட்டேன்னு மட்டும் தான் சொல்லுது, டேட்டு போட்டுலாம் சொல்லல. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அத்தியாயம் இறங்கினவுடனே இப்படி அல்லாஹ் சொல்றான், இது என்னுடைய நான் என்னுடைய பணி முடிந்து விட்டது என்பதை சொல்வதாகத்தான் நான் நினைக்கிறேன், நான் விரைவில் உங்களை விட்டுலாம் போயிருவேன் அப்படின்னு சொல்றாங்க மகள்கிட்ட. உடனே மகள் அழுகுறாங்க. தகப்பனார் மூத்தா போறேன்னு அழுவதானே செய்வாங்க. தகப்பனார் இறந்து போறேன்னு சொன்ன அந்த கேட்டு என்ன செய்யறாங்க, பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அழுகுறாங்க. எல்லாரும் தூரத்துல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆயிஷா நாயகி அவங்க எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தந்தையும் மகளும் பேசுவதையும் தந்தை சொல்றதை கேட்டு மகள் அழுவதையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் நின்று பாத்திமா நாயகி சிரிக்கிறாங்க. அழுதுகிட்டு இருந்த பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சிரிக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமாரெல்லாம் வெளியே வந்தவன கேட்கறாங்க, எதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அழுதுங்க, அப்புறம் சிரிச்சிங்களே எதுக்கு கேட்கும்போது பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, நான் இறந்து போக போறேன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதுக்குத்தான் நான் அழுதேன். ஆனாலும் என் குடும்பத்துல முதல்ல என்னை சந்திக்க போறது நீதான்னு சொன்னாங்க, நான் சிரிச்சேன் அப்படின்னு பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க. அது மாதிரி முதல்ல போய் சேர்ந்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாய் 6 மாசத்துல பாத்திமா நாயகி மூத்தாயிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து போய், அதாவது பொதுவா ஒரு மனிதர் இறந்துட்டாருன்னு சொன்னா அதுக்கு அடுத்து அவருடைய மனைவி இறப்பாங்க, அவங்களுடைய வயசு சம வயசுல உள்ளவங்க தான் இறப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க கடைசி மௌத்தா போகும்னு சொல்லி. அவங்களுடைய மௌத்துக்கு பிறகு அவங்க சொந்தத்திலேயே ஃபர்ஸ்ட் மௌத்தாவது யாருன்னு கேட்டா மனைவி மக்கள் குடும்பத்திலேயே முதல்ல யார் மௌத்தாவாங்கன்னு கேட்டா அவங்களுடைய மகள் பாத்திமா தான் மௌத்தா போவாங்க என்பதையும் அல்லாஹ் சொல்லி கொடுத்திருக்கான். முதல்ல நான் இறந்து போயிருவேன், ஆனாலும் ரொம்ப சீக்கிரம் நீ என்னை சேர்ந்துருவ, ரொம்ப சீக்கிரத்தில் நீ தான் ஃபர்ஸ்ட் வருவேன்னு சொல்றாங்க. இதான் நான் சிரிச்சேன், முதல்ல நான் தான் இறந்து போறேன்னு சொன்னதுனால அவங்க சிரிச்சு. மறுமையை நம்புறவங்களுக்கு அது சந்தோஷம் தரும். நபிகள் நாயகத்தை மறுமையில நம்ம எல்லாம் என்ன செய்வோம், நீ தான் மூத்தா போறேன்னு அதோட கூடுதல் அழுவோம். பாப்பா மூத்தா போறேன்னு சொன்னா அழுவோம், எனக்கு அடுத்து ஃபர்ஸ்ட் நீ தான் மூத்தா போறேன்னு இன்னும் கொஞ்சம் அழுவோம், ஜாஸ்தியா அழுவோம். பாத்திமா நாயகி என்ன பண்றாங்க, சிரிக்கிறாங்க. சரி அல்லாஹ்வுடைய தகப்பனாரை போய் பார்க்கலாம், கிட்டத்துல சீக்கிரம் பார்த்துடலாம், 6 மாசம் தான் நமக்கு அவங்களுக்கு பிரேக் இருக்க போகுது, 6 மாசத்துல மறுமைங்கிறது நம்ம அடுத்த ஊர்ல இருக்கிற மாதிரி நம்ம நம்பணும். மறுமை வாழ்க்கை என்பது ஏதோ கண்ணு கெட்டான்னு நினைக்காம இந்த பக்கத்தில் இருக்கிற ஊர் அளவுக்கு அவங்க உறுதியாக நம்பின காரணத்தினாலதான் மரண செய்தியை கேட்டு சிரிச்சிருக்கிறாங்க, சந்தோஷப்பட்டிருக்கிறாங்க. அப்ப இந்த மரண செய்தியை இந்த அத்தியாயம் சொல்கிறது என்பதை இப்னு அப்பாஸ் அனுமானிச்சு சொல்லல, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னது. அது இப்னு அப்பாஸா விளக்க நீங்க நினைச்சுக்க கூடாது.
அல்லாஹ்வுடைய ரசூலே அதை சொல்றாங்க. இது என்னுடைய மௌத்து செய்தியும் சேர்த்து சொல்லுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த அத்தியாயத்துடைய இன்னொரு சிறப்பு என்ன என்று கேட்டால், திருமறை குர்ஆன்ல கடைசியா அருளப்பட்ட முழு அத்தியாயம் தான். கடைசியா அத்தியாயமா வசனங்கள் வந்திருக்கிறது. பக்ராவுல இதுக்கு பிறகு சில வசனங்கள் வந்திருக்கிறது, தௌபாவுடைய சில வசனங்கள் வந்திருக்கிறது. இந்த 2 வருஷ காலத்துல இந்த சூரத்து நஸ்ர் இதா ஜா நஸ்ருல்லாஹ் என்பது அருளப்பட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாவற வரைக்கும் நிறைய வசனங்கள் வந்திருக்கிறது. முழு சூரா வரவே இல்லை. முழு அத்தியாயமாக கடைசியா வந்தது எதுன்னு கேட்டா இந்த இதா ஜா நஸ்ருல்லாஹ் தான். அதுக்கப்புறம் ஃபுல்லா ஒரு அத்தியாயம் அருளப்படவே இல்லை. முழு அத்தியாயமாக அருளப்பட்ட லிஸ்ட் எடுத்து பார்த்தீர்களே ஆனால் கடைசியாக அருளப்பட்டது இந்த அத்தியாயம் தான் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன செய்தி சஹீஹுல் புகாரியில, முஸ்லிம்ல, இன்னும் ஏராளமான நூல்கள்ல இடம்பெற்றிருக்கிறது. அப்ப இந்த அதுக்கு நம்பர் சொல்லல, ஏன்னா இப்ப பிரிண்ட் அனுப்பியிருந்த மெயில்ல அவங்க பிரிண்ட் எடுக்கல, அதனால ஹதீஸ் நம்பர் சொல்ல முடியாது, ஹதீஸாவும் இருக்கும் வழங்கதா புகாரில் இருக்கிறது. அப்ப இதாஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹுங்கிற அந்த அத்தியாயம் முழுசா அருளப்பட்ட கடைசி அத்தியாயம். அதுக்கப்புறம் அந்த 2 வருஷ காலத்துல முழு அத்தியாயம் எதுவும் வரவில்லை. 10 வசனம் வரும், 5 வசனம் வரும், ஒரு குறிப்பிட்ட பாட்டு வரும், அந்த மாதிரி தான் அருளப்பட்டிருக்கே தவிர முழுமையாக ஒரு சூரா ஃபுல் சூறாவை அருளப்பட்டது கடைசியா வந்தது இதாஜா நஸ்ருல்லாஹி தான் என்பதும் இந்த சூறாவை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு விஷயம். இந்த சூறாவுல உள்ள அர்த்தத்துக்கு நம்ம போவோம். உள்ளுக்குள்ள இதெல்லாம் சூறாவுக்கு வெளியே தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். சூறாவுக்கு உள்ள விஷயம் என்னன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 8 அல்லது 7ஆம் ஆண்டு இறுதியில் இருக்கும் பொழுது இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய உதவி உனக்கு கிடைக்கும், அல்லாஹ் மக்காவுடைய வெற்றி கிடைக்கும், கூட்டமாக மக்கள் இஸ்லாத்தை தழுவுவார்கள். ஒருத்தராவும் தழுவுறது இல்ல, அஃப்வாஜாங்கறான். எதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா, அல்லாஹ்வுடைய தீன்ல மார்க்கத்துல கூட்டமாக மக்கள் தழுவுவார்கள் அல்லாஹ் சொல்றான். இது அல்லாஹ்வுடைய வேதமா இல்லைன்னு வைங்க, இந்த 2 வருஷத்துக்கு நடந்து ஆகணும். அதாவது 8வது ஆண்டுல சொன்னோம்னா 10வது ஆண்டு மூத்தா போயிடுறாங்க, 2 வருஷம் தான் வாழ்றாங்க. இந்த 2 வருஷத்துக்கு இடையில கூட்டமாக மக்கள் சேரலன்னு வைங்க, அப்ப என்னவாயிருக்கு? பொய்யினாயிருக்கு. என்ன கூட்டமா ஒன்னையும் காணாம, 8வது வருஷம் சொன்னாரு, 9வது வருஷம் ஓடி போச்சு, ஒன்னையும் காணாம, ஆளு மூத்தா போயிட்டாரு, ஒன்னையும் காணாம இருப்பாங்களே. அப்ப இது தைரியமா ஒருத்தருக்கு சொல்ல முடியாது. சொந்தமா இட்டு கட்டி சொல்வதாக இருந்தா இவ்வளவு பயங்கரமான ஒரு அறிவிப்பை மக்கள்கிட்ட வைக்க முடியாது. என்ன அறிவிப்பு? மக்காவை நான் ஜெயிப்பேன், அந்த அறிவிப்பு அதில் இருக்கிறது. மக்கள்கிட்ட அவங்க சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சூரா வாசிக்கிறாங்கன்னா அதுக்குள்ள அடங்கி இருக்கிற செய்தி என்ன? எந்த ஊர் என்னை விரட்டி அடித்ததோ, எந்த ஊர்வாசிகள் என்னோடு பலமுறை போர்க்களத்திற்கு தொந்தரவு பண்ணி கொண்டிருக்கிறார்களோ அந்த ஊரை நான் வெற்றி கொள்வேன். அதை இந்த அத்தியாயம் சொல்கிறது. அந்த ஊரை நான் வெற்றி கொள்வேன் என்று எனக்கு அல்லாஹ் சொல்லிவிட்டான் அப்படிங்கிறாங்க. அடுத்து சொல்றாங்க, அதை மட்டும் வெற்றி கொள்ள மாட்டேன், அதுக்கு அடுத்து கூட்டமாக மக்கள் சேருவாங்க, நான் மூத்தாவதுல நடந்து தீரும். இதுக்குள்ள அடங்கி இருக்குது இந்த வசனத்துல. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதரா இல்லைன்னு வைங்க, இப்படி விட்டு அடிச்சு இருந்து வாயில சொந்தமா கற்பனை பண்ணி அடிச்சு இருந்தா மக்கா வெற்றி பெறாம மூத்தா போயிருந்தா என்ன கதியா இருக்கு? அன்னைக்கு இஸ்லாம் போயிருக்கும். நான் மக்காவை ஜெயிப்பேன் சொந்தமா சொல்லிவிட்டு மக்காவை ஜெயிக்காமலே மூத்தா போயிருந்தேன், அல்லாஹ்ட்ட சொன்னாலும் நடந்து போச்சு. அல்லாவே இந்த செய்தியை சொன்ன காரணத்தினால மக்கா வெற்றி நடந்து போயிடுச்சு. அவங்களா சொல்லி இருந்தாங்கன்னா நடந்திருக்காது. அப்ப மக்கா வெற்றி, மக்காவை நான் ஜெயிப்பேன்னு சொல்லிட்டு மக்காவை ஜெயிக்காம மூத்தா போயிட்டாங்க. கூட்டமா மக்கள் வருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டமும் வரல. இப்படி ஒரு நிலையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்திருப்பார்களே ஆனால் அன்னைக்கு இருந்த அவ்வளவு பேருமே ரிவர்ஸில் ஓடி போயிருவாங்க. சொன்னார்ல இதெல்லாம் நடக்க போகுன்னு சொன்னார்ல, ஆள் மூத்தா போயிட்டாரு, 2 வருஷமா நம்ம காத்துக்கிட்டு இருந்தோம், மக்கள் இவர் ஜெயிக்கல, கூட்டமா மக்கள் வரல, எடுத்துட்டு போயிருப்பாங்க. இதை அல்லாஹ் தான் சொல்கிறான் என்பதற்கு இந்த தெளிவான இந்த முன்னறிவு ஒரு காரணமா இருக்கிறது. இது அல்லாஹ்வுடைய வேதம் தான், முகமது சொந்தமா இட்டு கட்டி சொல்லல, அல்லாஹ்வுடைய தூதர் என்ற முறையில தான் என்ன செஞ்சாங்க, அவங்க சொன்னாங்க, அல்லாஹ்ட்ட இருந்து வாங்கி தான் சொல்லி இருக்கிறாங்க. இல்லைன்னா இவ்வளவு தைரியமா என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க காலகாலத்துக்கு அவங்களுடைய வழிகாட்டுதல் நிக்கணும்னு சொன்னா சொன்னது நிறைவேறணும். மூத்துக்கு பிறகு அப்படி பிறண்டுச்சுன்னு வைங்க, அப்புறமேல அந்த மார்க்க நிக்காது. இன்னைக்கு வரைக்கும் நம்ம இஸ்லாம் சென்றடைஞ்சிருக்கு, நம்மளெல்லாம் அடைஞ்சிருக்குன்னா காரணம் என்னன்னா அவங்க மௌத்துக்கு பிறகு நடக்கும் என்று சொன்னதெல்லாம், அவங்க வாழும்போது நடக்கும் என்று சொன்னதெல்லாம் நிறைவேறினதான் காரணம். அப்ப இந்த இதாஜா நஸ்ருல்லாஹ் என்பதுல ஒரு முன்னறிவிப்பு இருக்கு. இந்த வசனம் இறங்குது,
மிக குறுகிய காலத்திலேயே மக்காவை ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு ரமலான் மாசத்துல போய் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜெயிக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது இன்னொன்றை கவனிக்கணும். கூட்டம் கூட்டமா மக்கள் வந்தாங்களா என்று பாத்தீங்கன்னா இஸ்லாமிய வரலாற்றுல ஹிஜ்ரி 9வது வருஷம் இருக்குல்ல, அந்த வருஷத்துக்கு இஸ்லாமிய வரலாற்றுல ஒரு பேர் இருக்கிறது. ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு பேர் இருக்கிற மாதிரி ஹிஜ்ரி 9வது வருஷத்துக்கு இஸ்லாமிய வரலாற்றுல என்ன பேருன்னு கேட்டா சனத்துல் உஃபூத்னு பேர் இருக்கு. அந்த அந்த 9வது வருஷத்துக்கு என்ன பேருன்னு கேட்டா சனத்துல் உஃபூத்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னா கூட்டம் கூட்டமாக மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஆண்டுன்னு அர்த்தம். அந்த முதல் 8 வருஷத்துல வந்ததை விடவும் பல நூறு பல ஆயிரம் மடங்கு இஸ்லாம் வளர்ந்து இந்த 2 வருஷத்துல இந்த இதாஜா நஸ்ருல்லா இறங்கி அந்த அறிவிப்பு செய்யற வரைக்கும் சும்மா அங்கிட்டு ஒண்ணு இங்கிட்டு ஒண்ணு அப்படி ஒரு நபரா வருவாங்க. நம்மளா தேடி போய் தான் சொல்லிக்கிட்டு இருந்தோம். அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுல இருந்த 13 வருஷமும் சரி, மதீனாவுல முதல் 8 வருஷமும் சரி, எப்படி இஸ்லாம் வளர்ந்துச்சுன்னு சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை அனுப்புவாங்க. முஆது இப்னு ஜபல் அவங்க ஆட்களை என்ன செய்வாங்க, அனுப்புவாங்க. அனுப்புன உடனே என்னப்பா 4 பக்கமா 2 பக்கமா 4 பக்கம் அதே தான், அது இல்லை, சரி தப்பா வந்திருக்கு. சரி, அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னா ஒரு ஏரியாவுக்கு ஒரு ஆளை அனுப்புவாங்க. அவர் போய் பிரச்சாரம் செய்வாரு, அடிவாங்க உத வாங்குவாங்க, ஒருத்தர் 2 பேர் அப்படி இஸ்லாத்தை தழுவுவாங்க. இப்படிதான் முதல் 8 வருஷ காலத்தில் இருந்தது. இந்த 2 வருஷம் எப்படி நடந்ததுன்னு கேட்டா அந்த ஆயத்து இறங்கின பிறகு, இந்த சூரா அருளப்பட்ட பிறகு கூட்டம் கூட்டமா வருவாங்க. ஹல்ரமௌத்ல இருந்து ஒரு பெரிய கூட்டம் வரும். ஹல்ரமௌத்ங்கிறது அது ஒரு ஏரியா. அங்க இருந்து வாயில் இப்னு ஹுஜ்ருங்கிற ஒரு தலைமையில ஒரு கூட்டம் அப்படி இஸ்லாத்தை தழுவுது. அந்த வாயில் இப்னு ஹுஜ்ரு தான் ரசூலுல்லாஹ்ட்ட அந்த ஒரு கூட்டத்துக்கு தலைமை தாங்கி வந்தவர். அவங்க இஸ்லாத்தை தழுவுறதுக்காக பெரிய கூட்டமா வந்தாங்க. அது எப்பன்னு கேட்டா ஹிஜ்ரி 9 தான் நடக்கிறது. அதே மாதிரி பனு தமீம்ங்கிற ஒரு கூட்டம், அவங்க இஸ்லாத்தை தழுவுனதுக்கு கூட்டமா வர்றாங்க. அவங்கள ஜமாத்தை திறந்துட்டு வர்றாங்க. அவங்க இஸ்லாத்தை தழுவுனது ஹிஜ்ரி 9 தான். நஜ்ரான் ஏரியாவுல இருந்து பெரிய கூட்டமா வர்றாங்க, தேடிட்டு வர்றாங்க வழிய. இவங்க ஆள் அனுப்பி ஒவ்வொரு ஆளா பிரச்சாரம் பண்ணது போக கூட்டம் கூட்டமாக என்ன செய்யறாங்க, பனு ஹனீஃபா கூட்டம், நஜ்ரான் கூட்டம், அப்துல் கைஸ் கூட்டம், இப்படின்னு சொல்லி கூட்டம் கூட்டமா சுத்தி இருக்கிற கபீலாக்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, 100 200 300 500 வர்றாங்க. அப்படி கூட்டம் கூட்டமா இஸ்லாத்தை தழுவிக்கிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாம் நடந்து ஹிஜ்ரி 9ல. இந்த அதிகமான கூட்டங்கள் இஸ்லாத்தை தழுவுனது எப்பன்னு கேட்டா ஹிஜ்ரி இந்த சூரா 8ல இறங்குது. 8 ஆரம்பத்திலேயோ 7 கடைசியில இறங்கி இருக்கலாம், டேட் தெரியல. ஆனால் 9வது ஆண்டுல மக்கா வெற்றி கிடைச்ச பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா அது மாட்டுக்கு தாறுமாறா சேருது. இந்த 2 வருடத்துடைய வளர்ச்சியும் சரி, 21 வருஷ வளர்ச்சியும் ஒப்பிட்டீங்கன்னா இது 2 வருஷம் கூட. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 21 வருஷத்தினுடைய அந்த உம்மத்துகள் எண்ணிக்கையையும் இந்த கடைசி 2 வருஷத்துடைய எண்ணிக்கையை நீங்க சேர்த்தீங்கன்னா இந்த 2 வருஷ எண்ணிக்கை ஜாஸ்தி, அவ்வளவு அதிகம். கூட்டம் கூட்டமாக அந்த சுத்தமா யமன் எல்லாம் உழுந்துருச்சுங்க. யமன் உழுந்துச்சு, பஹ்ரைன் உழுந்துச்சு, ஹலரமௌத் உழுந்துச்சு, ஏரியாவா அப்படி டோட்டல் அரபு தீபகற்பமும் அவங்களுடைய ஆளுகையின் கீழே எப்போ வருதுன்னு கேட்டா இந்த 2 வருடத்தில் தான் வருகிறது. அதாவது 8வது 9வது ஆண்டும் 10வது ஆண்டும் தான். 10வது ஆண்டு கூட முழுசு இல்ல. ரபியுல் இறந்து போயிடுறாங்களே, ரபியுல் ஆஹிர், ஜமாதுல் அவ்வல், ஜமாதுல் ஆஹிர், ரஜபு, ஷாபான், ரமதான், ஷவ்வால், துல்கஅதா, துல்ஹஜ் 8 மாசம் இருக்குது. 10வது வருஷத்துல 4 மாசம் தான் இருக்குது. இந்த 4 மாசமும் அந்த ஒரு 12 மாசமும் அந்த 16 மாச காலத்துல தான் அவ்வளவு வளர்ச்சி. 16 மாச காலத்தினுடைய வளர்ச்சி அதுக்கு முந்தைய இருந்த வளர்ச்சிகளோடு ஒப்பிடும் பொழுது ரொம்ப தாறுமாறானது. அதான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எவ்வளவு பெரிய முன்னெடுப்பு பாத்தீங்களா. அந்த சூரா இறங்கினபடி எதை வழக்கமா உள்ள அளவுக்கு இஸ்லாத்தை தழுவல, அஃப்வாஜாங்கிறான். கூட்டம் கூட்டமா வந்துட்டு இருப்பாங்க, பாத்துட்டு. அது கற்பனை செய்து பார்க்காத ஒன்று. கூட்டம் கூட்டமா வருவார்கள் என்பதை யாரும் கற்பனை செய்யல. அந்த காலம் எப்படிப்பட்ட காலமா இருந்துச்சுன்னா நம்ம ஆட்களை அனுப்பணும், பிரச்சாரத்துக்கு போவாங்க, விரட்டி விடுவாங்க. ஒரு ஆள் 2 ஆள் வரும், மறுபடியும் அனுப்புவோம், 3 ஆள் வருவாங்க. இப்படிதான் நம்ம காலமெல்லாம் போய்கிட்டு இருக்கோம்னு அந்த மக்கள் நினைச்சுக்கிட்டு இருந்த காலம். இப்படி எல்லாம் தேடிக்கிட்டு வருவாங்கன்னு எல்லாம் யாரும் எதிர்பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூத்திர அல்லாஹ் எடுத்து சொல்றான், முன்னறிவிப்பா சொல்றான். கூட்டம் கூட்டமா சேருவாங்க, பாத்துட்டே வரும் பொழுது நீ என்ன செய்யணுங்கிறத 2வது அறிவுரை சொல்றான். கூட்டம் கூட்டமா வந்ததுக்கு தத்துவார்த்த ரீதியா ஒரு காரணம் இருக்குது. இந்த 21 வருஷத்துல இல்லாம இந்த 2 வருஷத்துல, இந்த 1.5 வருஷத்துல மாத்திரம் ஏன் அவ்வளவு அதிகமாக மக்கள் வரணும் என்று கேட்டால்
அரபு மக்கள்கிட்ட ஒரு ஒரு மனநிலை இருந்தது. அரபியர்கள்ட்ட என்ன மனநிலை என்று சொன்னா, கஅபா ஆலயம் இருக்குல்ல, அது ரொம்ப புனிதமானது என்று அரபியர் அனைவரும் கருதுனாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு முந்தி நபிகள் நாயகம் காலத்துல தான் அது புனிதம் என்று இல்லை. நபிகள் நாயகத்திற்கு முன்னாடியே அந்த காபா என்ற ஆலயம் இப்ராஹிம் நபி கட்டிய காரணத்தினால அது ஒரு முக்கியமான ஒரு புனித தலம் என்று அவங்க கருதுனாங்க. அதுக்கு அவங்களும் ஹஜ் செஞ்சுட்டு வந்தாங்க. இந்த முறையில் இருக்காது. அந்த ஹஜ்ஜிங்கிற பேர்ல நிர்வாணமா தவாப் செய்யறது, இந்த மாதிரி கிறுக்கத்தனங்கள்லாம் ஹஜ்ஜிங்கிற பேர்ல செஞ்சுட்டு இருந்தாங்க. இருந்தாலும் அதுக்கு ஒரு மௌசும், அதுக்கு ஒரு மரியாதையும் அரபு மக்கள் அத்தனை பேர்கிட்டையும் இருந்துச்சு. அவங்க என்ன நினைச்சாங்கன்னு கேட்டா, இந்த கஅபா ஆலயத்தை யாரு கையில இருக்கிறதோ அவர்கள் தான் ஹக்கில் இருக்கிறாங்க. கஅபாவை அசத்தியவாதிகள் ஜெயிக்க இயலாதுன்னு அவங்க நம்பினாங்க. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டா, அப்படி நம்பியதற்கு காரணம், இந்த ஆபரகாங்கிறவன் படையெடுத்து வந்தான். கஅபாங்கிற ஆலயத்தில் மக்கள் எல்லாம் கூடின உடனே யமன் நாட்டுடைய ஏமன் சொல்றோம் இல்லையா, இப்ப ஏமன்ல சன்ஆ என்ற ஊரை தலைநகராக கொண்டு அபரஹா என்ற மன்னன் ஆட்சி புரிஞ்சு வந்தான். இது அலம் தர கைஃபாவுல விரிவா அந்த சம்பவத்தை பார்ப்போம். ஃபீல்ங்கிற யானைங்கிற அத்தியாயத்துல அந்த மன்னன் என்ன பண்றான்னு கேட்டா, அவனுக்கு மவுசு குறைஞ்ச உடனே அவன் நாட்டுல ஒரு ஆலயத்தை எழுப்புறான். யார் வரல. மவுசு குறைஞ்சவன என்ன செய்யறான்னு கேட்டா, இந்த காபா இருக்கிற வரைக்கும் நமக்கு மவுசு இருக்காது, அதை காலி பண்ணிடுவோம்னு சொல்லி யானைப்படையை திரட்டிக்கிட்டு வர்றான். அந்த நேரத்தில் யாரு இந்த படையெடுத்து மக்காவில் உள்ளவங்க எந்த தற்காப்பும் செய்யல. அவங்க எதிர்த்து களத்தில் நிக்கல. அல்லாஹ்வுடைய ஆலயத்தை இடிக்க வர்றான்னு போருக்கும் போகல. அவங்க வாட்டு சும்மா இருந்தாங்க. மக்காவில் உள்ளவங்க எல்லாம் அவ்வளவு அசட்டு நம்பிக்கை. இது அல்லாஹ்வுடைய ஆலயம், இதுல எவன் அவ்வளவு நம்பிக்கை. இந்த இணை ஏற்பிக்கிறவனுக்கு கூட அவன் அல்லாஹ்வை ஏத்துக்கிட்டவன் தானே. அல்லாஹ்வை ஏத்துக்கொண்டு அல்லாஹ் பெரிய கடவுள் மற்ற சின்ன கடவுள் இருக்குன்னு அவன் நம்பினான். அதனால மௌனமா இருந்தாங்க. அவங்க நம்பினபடியே நெஞ்சிருச்சு. அல்லாஹ் யானைப்படை அந்த பறவைகளை அனுப்பி அந்த அபரஹாவுடைய படை அடியோடு அழித்து யானை படையிடமிருந்து காபாவை காப்பாத்தினான். இது அரபு தீபகற்பம் அவ்வளவு பேருக்கு தெரியும். அவங்க என்ன அதை வச்சு நினைச்சாங்கன்னு கேட்டா, மக்காவை வெற்றி கொள்றாருன்னு பார்ப்போம். இவர் அங்க போலாம் இங்க போலாம் என்னமோ பண்ணலாம். மக்காவை மட்டும் வெற்றி கொண்டு இவர் காபாவை தன் கையில் எடுத்துட்டாருன்னு சொன்னா இதுதான் ஹக்கு. மக்கா இவர் ஜெயிக்க முடியலன்னு சொன்னா கண்டிப்பா இவருக்கு ஹக்கு இல்ல, அல்லாஹ் விட மாட்டான். இது அல்லாஹ்வுடைய ஆலயமா இருக்கிற காரணத்தினால அதை இன்னைக்கு முஷ்ரிக்குகள் தான் கையில வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அபூஜஹல் வகைராக்கள் தான் கையில வச்சுக்கிட்டு இருக்கிறது. அதனால அவர்கள் பக்கம் தான் நம்ம நிக்கணும். மக்காவை மாத்திரம் இவர் பிடிச்சிட்டாருன்னு சொன்னா கண்டிப்பா மக்காவை பிடிக்க இயலாது. தவறான சக்திகளால் மக்காவை கைப்பற்ற இயலாது அப்படின்னு அவங்க நம்பினதுனாலதான் அந்த மக்கா வெற்றி முடிஞ்சோட சரசன் உடையாட்டாங்க. காரணம், இந்த சின்ன காலகட்டத்தில் பெரிய அளவுக்கு மக்கள் காரணம் என்னன்னு கேட்டா, மக்காவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜெயித்து விட்டார்கள், மக்காவுடைய காபா ஆலய நிர்வாகம் அவங்க கையில வந்துருச்சு அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே தான், ஆஹா இவர் தான் ஹக்கில் இருக்கிறாரு, இவர் மாத்தின ஆபிரகா மாதிரி ஒரு தப்பான ஆளா இருந்து மக்காவின் மீது படை எடுத்து போயிருந்தா அல்லாஹ் அபாபில் பறவை அனுப்பியிருக்க மாட்டானா, அனுப்பி இவரையும் காலி பண்ணிருக்க மாட்டானா? அந்த காபா ஆலயத்தில் யுத்தம் செஞ்சு வர்றாரு, படை திரட்டிக்கிட்டு வர்றாரு, கைப்பற்ற வர்றாரு, அவர் அல்லாஹ் விட்டு வச்சிருக்கிறான்னு சொன்னா அவர் பக்கம் நியாயம் இருக்குன்னு அர்த்தம். அப்படிங்கிற ஒரு அளவுகளை அவர்கள் வைத்திருந்த காரணத்தினால என்ன பண்ணாங்கன்னா கூட்டம் கொண்டு வந்தாங்க. காரணம் தான் பிரச்சாரம் செய்வதால் வந்ததை விட இந்த ஒரு நிகழ்ச்சியினால் வந்தவர்கள் அதிகமாக இருந்தார்கள். அதனால இந்த 1.5 வருஷம் ஜாஸ்தி. 1.5 வருஷத்துல ஜாஸ்தி என்னன்னு கேட்டா அவங்களுடைய அளவுகள் அதுவா தான் இருந்துச்சு. காபாவுடைய ஆலயம் யார் கையில் இருக்கிறதோ அவங்க பக்கம் நம்ம நிக்கணும். காபாவுடைய ஆலயம் டக்குன்னு மாறினவுடனே டிரான்ஸ்பரா போனவுடனே தன்னால மாறிக்கிட்டாங்க. இதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதா ஜா நஸ்ருல்லாஹி, இத முன்னறிவிப்பு என்பது. முன்னறிவிப்பு ஒன்று இருக்குன்னு சொன்னோம்ல, முன்னறிவிப்பு என்பது இதுதான். வரலாற்று குறிப்புகளும் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, வரலாற்று குறிப்பு இதுதான். ரெண்டு சேர்ந்திருக்கு பாருங்க. அதாவது மக்கா வெற்றி கொள்ளப்படும் என்பது, அந்த வெற்றியை பற்றின சம்பவம், கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தை தழுவார்கள் முன்னறிவிப்பு. அது முன்னாடியே சொன்னதை வச்சு முன்னறிவிப்புங்குவோம், நிறைவேறினதை வச்சு வரலாற்று குறிப்புங்கிறோம். முன்னாடியே நமக்கு தான் ரெண்டும் இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இந்த அருளப்பட்ட காலத்தில் வெறும் முன்னறிவிப்பு தான் இருந்துச்சு. அதுல எந்த வரலாறும் கிடையாது. நடக்குமா நடக்காது அல்லாஹ் சொல்லிவிட்டானே. அந்த மக்கள் நிலையில இருந்து நீங்க பாருங்க. நீங்க அப்படியே ஹிஜ்ரி 8க்கு ரிவர்ஸ் ஆகி போய் பாருங்க. அப்ப நம்ம எப்படி நினைச்சிருப்போம்? இப்படி சொல்றான், நடக்குமா நல்லா தெரியும், இருக்கு வெற்றி வரைக்கும் சொல்றான், அப்படி நினைச்சிருப்போம். அப்ப அந்த மக்களை பொறுத்த வரைக்கும் வெறும் முன்னறிவிப்பாக இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்துக்கு பிறகு இந்த அத்தியாயம் எப்படி மாறிக்கிடுச்சுன்னு சொன்னா, முன்னறிவிப்பு பிளஸ் வரலாறு. முன்னறிவிப்பையும் சொல்லுகிறது, இதை வைத்து மக்கா வெற்றி கொண்டார்கள் என்று சொல்ல முடியும், இதை வைத்து கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தை தழுவினார்கள் என்பதையும் சொல்ல முடியும். அப்படிங்கிறது இந்த அத்தியாயத்திலிருந்து பெறக்கூடிய நிலைமை.
இப்ப இன்னொரு அர்த்தம் பாருங்க, இதா ஜாஅ நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி வரும் பொழுது, வல் ஃபத்ஹு, அந்த வெற்றி மக்காவுடைய வெற்றி வரும் பொழுது, கிடைக்கும் பொழுது, வரும்போது அர்த்தம் வெற்றி நம்ம தமிழ்ல என்ன சொல்லுவோம்னு கேட்டா வெற்றி கிடைத்ததுன்னு சொல்லுவோம், அரபில என்ன செய்வான்னு கேட்டா வெற்றி வந்ததுன்னு சொல்லுவோம். அது ரெண்டு அந்த லாங்குவேஜ்ல யூஸ் பண்ணக்கூடிய முறைக்கு சொல்றேன். வெற்றி வரும் எங்க இந்த வரவா செய்யும், நம்ம என்ன செய்வோம் கிடைக்கும் பொழுதுன்னு சொல்லுவோம். நம்ம வேண்டா அந்த கருத்தை கொடுத்துக்கலாம். இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹு, அல்லாஹ்வுடைய உதவியும் மக்காவுடைய வெற்றியும் கிடைக்கும் பொழுது, வரைத்தன் நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே மக்கள் கூட்டம் கூட்டமாக நுழைவதை நீ பார்க்கும் பொழுது, பார்க்க போற, அதை பார்க்கும் போது நீ ஒன்னு செய்யணும். என்ன செய்யணும்? ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக, உன்னுடைய இறைவனுடைய புகழை என்ன செய்யணும்? பறைசாற்றணும். உன்னுடைய இறைவனை நீ புகழ்ந்து போற்றணும். வஸ்தக்ஃபிருஹு, அவனிடத்துல நீ மன்னிப்பு தேடணும். அவன் மன்னிக்க கூடியவனா, இன்னஹு கான தவ்வாபா, அவன் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி இந்த அத்தியாயம் முடிகிறது. இப்ப இதுல என்ன நமக்கு கொள்கை விளக்கம் என்ன இருக்குன்னு கேட்டா, இந்த வெற்றி மக்காவுடைய வெற்றி கிடைச்சிருச்சு. கிடைச்சா என்ன செய்வோம்? நம்மளே என்ன செய்வோம்? வெற்றி கிடைக்கிறதுக்கு முன்னாடி அல்லாட்ட நம்ம துவா செய்வோம். மனிதனுடைய சுபாவம் எப்படி இருக்குன்னு கேட்டா, ஒரு காரியத்தை துவக்குவான், ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்கிறான். ஆரம்பிக்கும் போது அழுது கேட்பான், தாறுமாற பிச்சுக்கிட்டு போகுதுன்னு வைங்களேன், நம்ம தர்மம் எப்படி தர்மம் தெரியுமில்ல அப்படின்றான். அதாவது அந்த ஆரம்பிக்கும் போது அல்லாஹ்வுடைய உதவி உனக்கு தேவைன்னு நினைக்கிறான். அதுல ஜெயிச்ச பிறகு என்ன செய்யறான்னு கேட்டா, இது என்னாலதான், ஏன் திறமையினாலதான், என்னுடைய பொருளாதாரத்தினாலதான், என்னுடைய அந்த நிர்வாகிக்கிற அந்த முறையினாலதான் நான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். நெருக்கடியான கட்டங்கள்ல எல்லாம் அல்லாஹ்வை நாடுறான். அந்த நெருக்கடி தீர்ந்து அவனுடைய கை ஓங்கும் பொழுதெல்லாம் தன்னாலதான் என்று நினைத்துக் கொள்கிறான். அப்ப மக்காவுடைய வெற்றியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றாங்கன்னு சொன்னா, உண்மையிலேயே நீங்க இறை நம்பிக்கையத்துக்கு வெளியே வச்சுட்டு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க அதுக்கு சொந்தக்காரங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். அவ்வளவு 21 வருஷத்தினுடைய உழைப்பு. வெற்றினா சும்மா வெற்றி அடைஞ்சிட்டாங்க. இவ்வளவு காலம் காத்திருந்து வெற்றி அடைய முடியுமா? 21 வருஷ காலமா அவர் ஃபில்டர் பண்ணி அடி வாங்கி வாங்கி அவர் உருவாக்கின அந்த தியாக படம் தான் இது ஜெயிச்சிருக்குது. அவருக்கு தான் முழுக்க பங்கு. அப்படிதான் த 100ங்கிற நூல்ல, இன்னும் பல நூல்கள்ல எல்லாம் வரலாற்று ஆசிரியர்களாக எழுதினால் அப்படித்தான் எழுத முடியும். நாம இறை நம்பிக்கையாளர்களா இருக்கனால அப்படி சொல்லக்கூடாது. வரலாற்று இஸ்லாம் இல்லாத ஒரு வரலாற்று ஆசிரியர் இந்த வரலாறை எழுதினாரையானால் அப்படித்தான் எழுதுறார். மைக்கேல் ஹார்ட் என்ன செய்யறார்? அவருடைய புஸ்தகத்துல முகமது நபி அடைந்த ஒவ்வொரு வெற்றிக்கும் முழுக்க முழுக்க அவரே காரணமாக இருந்தார், அவர்தான் அதுக்கு பொறுப்பாளி, அவர்தான் முன்னின்றார், அவர்தான் களத்தில் இறங்கினார், அவர்தான் திட்டம் வகுத்தாரு, அவர்தான் வியூகம் பண்ணினாரு. யாருக்கும் அதுல எந்த பங்கும் இருக்கவில்லை. உலகத்தில் எத்தனை பேர் உலகத்தில் வரலாற்றில் ஜெயிச்சிருக்கிறாங்க? தனித்து ஜெயிச்சது கிடையாது. அவங்களுக்கு பக்கபலமா ஆலோசனை தளபதிகள், தளபதி இவர் தான், பிரதமர் இவர் தான், ஜனாதிபதி இவர் தான், சுப்ரீம் கோர்ட் நீதிபதி இவர் தான், எல்லாம் இவர் தானே, ஆசிரியர் இவர் தான், பெரிய குருவும் இவர் தான். அப்ப எந்த துறையும் தன் கையில் வச்சிருந்தார். வேற ஆட்சியாளர்கள் ஜெயிச்சிருப்பாங்க. அவர் பிரதமரா இருப்பாரு, தளபதி ஒருத்தர் இருப்பாரு, அதை செஞ்சு கொடுத்தவர் ஒருத்தர் இருப்பாரு, ஆயுதம் தயாரிச்சது ஒருத்தர் இருப்பாரு. இப்படியான பல பேருடைய கூட்டு முயற்சியில் தான் உலக வரலாற்றில் ஒவ்வொருத்தரும் ஜெயித்திருக்கிறார்கள். இவர் ஒரு ஆள் தான் இவரே ஜெயித்தாருங்கிறான். அந்த மைக்கேல் ஹார்ட் சொல்றான், அந்த 100 பேர் 100 புத்தகம் இருக்கு பாருங்க, அதுல 100 பேர் அந்த தொகுத்து எழுதும் பொழுது முதலிடத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்து விட்டவன் சொல்றான், முகமதுடைய வெற்றியில முழுக்க முழுக்க அவர் மாத்திரமே தான் அவருக்கு பங்கு இருக்கிறது, அதுல யாருக்கும் கூட்டு கிடையாது, யாருக்கும் ஷேர் வச்சு கொடுக்கல. அப்ப எல்லாம் அவங்க தான். போருக்கு வியூகம் வகுத்ததுல இருந்து, முன்னாடி போனதுல இருந்து, நீ போய் ஜெயிச்சுட்டு வா நான் வீட்டுல உட்காந்துக்கிறேன்னு ஒரு காலம் சொன்னதில்லை. பெரிய பெரிய யுத்தத்துக்கெல்லாம் முதல்ல அவங்க தான் நிற்பாங்க. தான் தான் தலைமை தாங்கி போவாங்களே தவிர அடுத்த ஆள் அனுப்பவே மாட்டார்கள். தான் தான் முதல்ல நிற்பார்கள், ஆயுதம் தூக்குவார்கள், ஜனாதிபதியாகவும் இருப்பார்கள், யுத்தத்தில் போர் வீரராகவும் இருப்பார்கள். இப்படியான வெற்றி அவங்க இது பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இதுல என்ன வரணும்? அப்ப கருமம் வரணும். என்னடா தட்டி விட்டீங்கல்ல, எந்த ஊரை ஜெயிக்கிறாரு? எந்த ஊர் விரட்டி அடிச்சு அந்த ஊரை, எந்த ஊர்ல ஓட ஓட விரட்டினாங்க அந்த ஊரை, எந்த ஊர்ல தொழுவும் போது சைதாவுல கிடக்கும் போது ஒட்டக குடலுக்கு வச்சாங்களோ அந்த ஊரை, எந்த ஊர்ல வந்துகிட்டு கல்ல விட்டு எரிஞ்சானோ அந்த ஊர்ல, எந்த ஊர்ல போற பாதைகள்லாம் முள்ள விட்டு எரிஞ்சானோ அந்த ஊர்ல, எந்த ஊர் மக்கள் இவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் அடிச்சு கொண்டாங்களோ அந்த ஊர்ல, சித்திரவதை பண்ண ஊர்ல, பலவித கொடுமைக்கு ஆளாக்கின ஊர்ல, சொத்துக்களை எல்லாம் பறிச்சுக்கிட்டு கொள்வதற்கு கூட முயற்சி பண்ண ஊர்ல, தப்பிச்சு அகதியா ஓடினார
அவர் ஜெயிச்சா என்ன செய்வாரு, என்ன செய்யணும், உலக வரலாற்றில் என்ன செஞ்சு இருக்கிறாங்க. ஒரு நாட்டை ஜெயிச்சுட்டான்னு சொன்னா, நீங்க வரலாற்றில் பாக்குறீங்க, ஒரு நாட்டை ஜெயிச்சுட்டான்னு சொன்னா என்ன செய்வான், அங்க உள்ள சொத்துக்களை எல்லாம் சூறையாடுவான், வயல்களை எல்லாம் நெருப்பு வச்சு கொளுத்துவான், குடிநீர்களை எல்லாம் யானை விட்டு கலக்குவான். சங்க இலக்கியங்களை நீங்க பார்க்கலாம். நம்ம தமிழ்ல உள்ள சங்க இலக்கியங்களை படிச்சு பார்த்தீர்கள் சொன்னா, வெற்றி பெற்ற மன்னர்கள் தாங்கள் வெற்றி கொண்ட நாட்டில் என்னவெல்லாம் செய்தார்கள் என்றால், அங்கு உள்ள பெண்களை எல்லாம் சிறைப்பிடிப்பார்கள். அவ குடும்ப பெண்ணா இருந்தாலும் சரி, கல்யாணம் ஆன பெண்ணா இருந்தாலும் சரி, ஆகாத பெண்ணா இருந்தாலும் சரி, இளம் பெண்களாக இருந்தால் அந்த வீட்டில் உள்ள இந்த போருக்கு எந்த வகையிலும் சம்பந்தம் இல்லாத பெண்களை எல்லாம் சிறைப்பிடிப்பார்கள். அங்கு உள்ள சொத்துக்களை எல்லாம் என்ன செய்வாங்க, சூறையாடுவார்கள், நாசப்படுத்துவார்கள். நான் தான் அந்த யாரெல்லாம் அநியாயக்காரர்களா இருந்து அக்கிரமம் செஞ்சார்களோ அவர்களெல்லாம் குறி வைத்துக் கொண்டு அவர்களை என்ன செய்வாங்க, தொடர்ந்து வேட்டையாடுவாங்க, பிடிக்குவாங்க. இவர் தான் நுழைகிறார். மக்காவுடைய வெற்றியில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுழைகிறாங்க. எப்படி நுழைகிறாங்க, லா இலாஹ இல்லல்லாஹு வஹதா சொல்லிட்டு போறாங்க. வ ஸதக வஅதா வ நஸர அப்தா வ அஸ்ஸ ஜுந்தா வ ஹஸமல் அஹ்ஸாப வஹதா. இதுதான் சொல்லிட்டு போறாங்க. என்ன சொல்றாங்க, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, அவன் தனித்தவன், அவன் தன்னுடைய வாக்குறுதியை உண்மையாக்கி விட்டான். இந்த வாக்குறுதி தான் இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ்னு சொன்னானே, வ ஸதக வஅதா, அவன் கொடுத்த வாக்கை அவன் உண்மைப்படுத்தி விட்டான். வ நஸர அப்தா, அவனுடைய அடிமையாகி எனக்கு அவன் உதவி செய்தான், நான் செய்யல இத. வ நஸர அப்தா, அவனுடைய அடிமையாகி எனக்கு உதவி செய்தான். வ ஹஸமல் அஹ்ஸாப வஹதா, எல்லா கூட்டத்தினரையும் தன்னன் தனியாக அவன் தான் தோற்கடித்தான், நான் தோற்கடிக்கிறேங்கிறாங்க. ஜெயிச்சு வெற்றி வீரரா உள்ள போறாங்க, எனக்கு இதுல பங்கே இல்லைங்கிறாங்க. வரலாற்று ஆசிரியர்லாம் சொல்றான் அவர் தான், அவர் சொல்றாரு எனக்கு சம்பந்தம் இல்லைங்கிறார். நமக்கு பங்கு இல்லை, அவன் தான் டிசைட் பண்ணது, அவன் ஜெயிச்சது அவன், அவ்வளவு உரையும் ஓட ஓட புறமுதிட்டு ஓட்டினது அவன், எல்லாரையும் மண்ணக்கோ வச்சது அவன், எல்லாம் அவன் தான், எனக்கு இதுல எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அது மாத்திரம் சொல்லல, ஒரு ஊர்ல 21 வருஷத்தினுடைய அந்த வெறியை நீங்க எடுத்து பாருங்க. ஒரு நாள் 2 நாள் அல்ல, 21 வருஷம் அவங்க கொடுத்த அடக்குமுறையும் அநியாயமும் எந்த மனுஷனாலும் மறக்க முடியாது. அவங்களுடைய சின்ன பாப்பாவை கொண்டவன், பெரிய பாப்பாவை கொண்டவன், அண்ணனை கொண்டவன், தம்பியை கொண்டவன் எல்லாம் கணிப்பானுவார். என்ன பண்ணாங்க, பொது மன்னிப்பு, எல்லாரும் மன்னிப்பு, எல்லாம் மன்னிச்சுட்டு யாரையும் எல்லாம் வாழை வந்து உரையில் போட்டுக்கொண்டு உள்ள போனாங்க. யுத்தம் அவர்கள் வந்தால் தான் யுத்தம் செய்யறது, இல்லைன்னு சொன்னா வாழ் உரையில் கிடக்கத்தான் உள்ள போனாங்க. ஒரு துளி ரத்தம் சிந்தாம உள்ள போய் என்ன செஞ்சாங்க, யாரெல்லாம் அபூ சுஃபியானுடைய வீட்டில் நுழைகிறீர்களோ அவரெல்லாம் அபயம் பெற்று விட்டார். முக்கியமான லீடர்கள் பேர்லாம் சொல்றாங்க. எல்லாம் யுத்தத்துக்கு நீங்க வர விரும்பலையா, சமாதானத்தை விரும்புறீங்களா, யாரையும் ஒண்ணும் செய்ய மாட்டேன், இன்னென்ன வீடுகளில் போய் நீங்கள் தஞ்சம், உங்களுக்கு தெரிஞ்ச உங்க தலைவர்களுடைய வீடுகளில் போய் நீங்க தஞ்சம் புகுந்து கொள்ளுங்கள், அவருக்கு நான் அபயம் அளித்து விட்டேன்ங்கிறாங்க. எல்லாருக்கும் மன்னிச்சாங்க. ஹிந்தாவை மன்னிச்சாங்க. ஹிந்தாண்டா யாரு, பத்ரு போர்க்களத்துல, உஹது போர்க்களத்துல ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வந்து கொடலை உழுவி மாலை போட்டான்னு வரலாறுல படிக்கிறீங்களே, அந்த பொம்பளை வந்து நிக்குது, உன்னையும் மன்னிச்சுட்டேங்கிறாங்க. ஹம்சாவை கொண்டாட மகிழ்ச்சி அவர் வந்து நிக்கிறாரு, உன்னையும் மன்னிச்சுட்டேன். அவங்களுடைய குடும்பத்தார்கள் பல பேரை கொன்று குவிச்சாங்களே, உன்னையும் மன்னிச்சுட்டேப்பா. எல்லாருக்கும் பொது மன்னிப்பு, யாருக்கும் தண்டனை கிடையாது அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்காவில் வெற்றி வீரர் நுழையும் போது நடந்துக்கிட்டாங்களே, இந்த ஆர்டர் தான் காரணம். இந்த ஆர்டரு வெற்றி வரும் முன்னாடி எல்லாம் சொல்லிவிட்டான், ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக, உன்னுடைய நினைச்சிட்டு உள்ள போயிடாத. இந்த இடத்துல எல்லாரும் பிறண்டுறான், எல்லாம் நல்லவன்லாம் பிறன்ற இந்த பதவியில தான். நல்லவனா இருப்பான், இஹ்லாஸா இருப்பான், பாடுபட்டு இருப்பான், சேவை செஞ்சுக்கிட்டு இருப்பான். அவனை போய் ஒரு எம்எல்ஏ வாக்கி பார்த்தீர்கள் போது அவனை நரகத்தில் தள்ளுறதுக்கு அதுவே போதும். அவனை எம்பி ஆக்கி பார்த்தீங்கன்னு சொன்னா அழகா இருந்துகிட்டு இருந்தானுவாங்க. எத்தனை பேர் எங்களுக்கு தெரியும், எத்தனை எம்எல்ஏக்கள், எத்தனை எம்பிக்கள் எல்லாம் தெரியும். அந்த தீன் இபாதத்தில் அப்படி ஈடுபாடா இருந்தவர்கள் எல்லாம் ஒரு எம்எல்ஏ, ஒரு எம்பி, ஒரு மேயர், ஒரு வார்டு கவுன்சிலர் என்ற அந்த போஸ்ட் கிடைச்ச உடனே அப்படியே பிறண்டு ஒண்ணும் இல்லாம நாசமாய் போயிடுற காட்சியை நீங்க பாக்குறீங்க. அவ்வளவு வேணாமே, ஒரு இயக்கத்துல ஒரு வட்டத்துக்கு தலைவன் வந்தாலே போதுமாங்க, அவனை பிடிக்க முடிய மாட்டேங்குதாங்க. இந்த பதவிங்கிறது வந்து எல்லாரையும் பிரட்டி அடிச்சிருது, எல்லாரையும் காலி பண்ணிடுது, அவங்களுடைய தூய்மை நேர்மை எல்லாத்தையும் காலியாக்கிறது. உலக மகா சக்கரவர்த்திகளில் ஒருவராக அன்னைக்கு வீட்டில் இருக்கிறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எந்த பெருமையும் இல்லை, எந்த அகந்தையும் வரல, எந்த பதவியில் எல்லாரும் வீழ்ந்து விடுவார்களோ அதுல அவர் விழல. என்ன சொல்லிட்டு போறாரு,
ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக, உமது இறைவனுடைய புகழை சொல்லிக்கிட்டே போ. என் இறைவன் தான் இதுக்கு சொந்தக்காரன், எனக்கு சம்பந்தம் இல்லை. அப்படி இருந்தா கூட மனிதன் மனிதன் தான். அல்லாஹ்வுடைய ரசூலாகவே இருந்தாலும் வெளிப்படையாக இல்லாட்டா கூட மனிதர் என்ற முறையில் மனிதனுக்கு ஏற்படக்கூடிய அந்த சலனங்கள் ஆசாபாசங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் ஏற்படும். அது நீங்க மறுக்கவோ இயலாது. ஏன்னு கேட்டா அந்த அபசவத்தை வல்லவன நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஒரு குருடர் வர்றாரு, முக்கியமான ஆள்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. முக்கியமான ஆள்கிட்ட பேசும்போது இவங்க ஏன் வர்றாங்கன்னு சொல்லி கோபம் வருது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு. முகத்தை சுரிச்சுக்கிட்டாங்க. அபசவத்தை வல்லா, முகத்தை கடுகடுப்பாக்கி விட்டார், அலட்சியம் செய்து விட்டார். அஞ்சாகுல் ஆமா, ஒரு குருடர் வந்தது நேரத்தில் இணைஞ்சிட்டார், அவரு மரியாதை குறைவா நடந்துகிட்டார்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாம் கண்டிக்கிறான். இது உங்களுக்கு எனக்கு வரக்கூடிய அந்த டென்ஷன் அவர்களுக்கு வந்திருக்கிறது. ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் ஒரு டென்ஷன் வரும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு நிலைமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்திருக்கிறது. அதே மாதிரி அவர்கள் மனிதர் என்ற முறையில வெளியே சொல்லாட்டா கூட அது ஒரு ஜெயிச்சிட்டோமோ நம்ம அப்படின்னு வந்துடக்கூடாது, வந்திருக்கும் இல்லையா, அவள் அறியாம இருக்கலாம். அதுக்கு தான் அவன்கிட்ட மன்னிப்பு தேடி கேட்கறான். நீ எப்படிலாம் சொன்னதில்லை, வெளிப்படையா நீ சொன்னது கிடையாது. மனிதன் என்ற முறையில் என்னமாச்சு உன்ட்ட இந்த மாதிரி வந்திருக்குமே, ஆனால் என்னைய புகழவும் செய்யணும். உனையே அறியாம ஒரு 1/2% 1/4%, நம்ம அளவுக்கு 75% இருக்காது, 1/2% 1/4% அப்படி லேசா அப்படி ஏதாவது ஒண்ணு ஒரு இது உண்டா இருக்குமே, ஆனால் ஒஸ்தகபிருஹு, அவன்கிட்ட என்னிடத்துல மன்னிப்பும் கேட்டுக்க. அதாவது எப்பவெல்லாம் நீ மக்காவை ஜெயிக்கிறியோ அப்ப என்னைய புகழ்ந்து பாராட்டிட்டு மன்னிப்பு கேளு. கூட்டம் கூட்டமா வருவாங்க, அப்படி காலர்த்திக்கு விட்டுறாத. கூட்டம் கூட்டமா வந்தோன்னே அப்படின்ற கூடாது. அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொல்லணும். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு தான். அல்லாஹ் உன்கிட்ட நான் பாவ மன்னிப்பு தேடுறேன். என்ன பாவமா செஞ்சு விட்டாங்க, மக்கா வெற்றி என்ன பாவமா? கூட்டம் கூட்டமா இஸ்லாத்துக்கு வர்றது பாவமா? எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? மன்னிப்பு கேட்க சொல்வதாக இருந்தால் தப்புக்கு தானே கேட்க சொல்லணும். திருடுனா மன்னிப்பு கேளு, பொய் சொன்னா மன்னிப்பு கேளு, கோல் சொன்னா மன்னிப்பு கேளு, புறம் பேசினா மன்னிப்பு கேளுன்னு சொன்னா நியாயம் இருக்கிறது. கூட்டம் கூட்டமா மக்கள் வர்றதை பார்க்கும்போது மன்னிப்பு கேளுடா. கூட்டம் கூட்டமா மக்கள் வர்றதுனால நம்ம ஏன் மன்னிப்பு கேட்கணும்? கூட்டம் கூட்டமா மக்கள் வரும்பொழுது நம்ம ஆடுவோம், நமக்குள்ள லேசா ஒரு சலனங்கள் வரும், அது இறை நம்பிக்கைக்கு மாற்றமானதா இருக்கும். அப்படி வந்துடக்கூடாது என்பதற்காக வேண்டி அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இதுல கற்றுத்தர்றான். அப்ப இதுதான் கொள்கை விளக்கங்கிறது. அதாவது வரலாறு இருக்கிறது, முன்னறிவிப்பு இருக்கிறது. கொள்கை விளக்கம் என்னன்னு கேட்டா, நம்முடைய உழைப்பு திறமை எல்லாம் செலுத்தி ஒரு வெற்றி அடைந்திருந்தாலும் என்னால் தான் என்று சொல்லிடக்கூடாது. நம்ம தான் உழைச்சிருப்போம், நம்ம தான் கஷ்டப்பட்டிருப்போம், நம்ம தான் பாடுபட்டிருப்போம். நல்லா தெரியும், ஊர்ல உள்ள 50 பேர் சொல்லுவான் உன்னாலதான் சொல்லுவான். நீ சொல்லிடக்கூடாது, சம்பந்தப்பட்ட நீ சொல்லிடாத என்னாலன்ற பாக்குறவன் சொல்லிட்டு போறான், இவரால் தான் அவரால் தான் சொல்லுவான். ஒரு மாதிரி ஆள் கிடையாதுங்கம்மா. நாம என்ன சொல்லணும்? என்னால் இல்லை, அல்லாவினால் தான், என்னாலதான் இதெல்லாம் வந்துச்சுன்னு சொன்னா எனக்கு மேல பெரிய பெரிய அப்பன்மாரெல்லாம் இருந்திருக்காங்க, அவங்களாம் தோத்து போயிட்டாங்க அப்படின்னு நீ நினைச்சு பார்க்கணும். உன்னை விட பெரிய பெரிய திறமசாலிகள் அந்த உலகத்துல வாழ்ந்தாங்க, அவங்களாம் ஜெயிக்க முடியல, ஆனால் நீ ஜெயிச்சுட்ட. நீ பெரிய ஊர்ல பெரிய கோடீஸ்வரன் ஆயிட்ட, என்னாலதான் சொல்லக்கூடாது. உன்னோட மார்க் கம்மியா வாங்கின, உன்னோட படிக்கும் போது சேட்டை செஞ்சுட்டு இருந்தவன்லாம் என்ன செஞ்சுட்டான், மேல போய் இருக்கிறான். உனக்கு மேல பெருசா இருந்தவன்லாம் கீழே போய் கிடக்கிறான். இது அவனா தந்த கிஃப்ட். அப்ப எல்லா செல்வங்களும், எல்லா பதவிகளும், எல்லா அந்தஸ்துகளும் நம்ம பெரட்டி விடும். அந்த நேரத்தில் இந்த இதாஜா நஸ்ருல்லாஹ் என்பதை நம்ம நினைவு கூர்ந்துகிட்டோம்னு சொன்னா ஆன்மீக நிலையில் நம்ம பக்குவப்படுவோம். அதுக்கு தான் அல்லாஹ் என்ன சொல்றான், அல்லாஹ்வுடைய அவங்களுக்கு சொன்னதா இருந்தா நமக்கு இதுல பாடம் இருக்குது. அவங்களுக்கு ஒரு பர்டிகுலர் ஒரு சம்பவத்துக்காக வேண்டி அல்லாஹ் சொல்றான், ஆனால் நமக்கு அதுல பாடம் இருக்கிறது. அதனாலதான் இந்த 1.5 வருஷம் 2 வருஷ காலமா இந்த ஆயத்து இந்த அத்தியாயம் இறங்குனதுல இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாவர வரைக்கும் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, ருக்குவுல் ஓதுற துஆ இருக்குல, அந்த ருக்குவுல ஓதக்கூடிய திக்ர்ல சுப்ஹான ரப்பியல் அஸீம்னு ஓதுவோம்ல, அதை ஓதிக்கிட்டு இருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இதாஜா நஸ்ருல்லாஹ் இறங்கின உடனே அது பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களே, வெற்றி வருது, கூட்டம் வருது, அது வாட்டுக்கு பயங்கரமா மக்கள் சேர்ந்துட்டே இருக்கிறாங்க. இதை பார்த்த உடனே இந்த சூறாவில் அல்லாஹ் சொல்லி தர்றான அதை ருக்குவுல ஓத ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான், என்ன சொல்லி காட்டுறான், அல்லாஹ் என்ன செய்யறான், சப்ஹினா சுப்ஹானல்லாஹ் சொல்ற தஸ்பீஹ் செய்யறது. அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யி, பிஹம்தி ரப்பிக்க, அல்லாஹ்வை புகழு, உன்னுடைய இறைவனை என்ன செய்யி புகழு, மன்னிப்பு கேளு. அப்ப அல்லாஹ்வை தஸ்பீஹ் பண்ணணும், அல்லாஹ்வை தஹ்மீது புகழணும், அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்கணும். இந்த 3 விஷயத்தை அல்லாஹ் நமக்கு இந்த அத்தியாயத்தில் கட்டளை எடுக்கிறான்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி என்ன செய்வாங்கடா ருக்குல இருந்து கொண்டு சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அல்லாஹும்ம மக்ஃபிர்லி 3 வந்துருச்சு. ருக்குல ஓதுவாங்க சுப்ஹானக அல்லாஹும்ம இறைவா நீ தூயவன், அந்த சப்பீஹ் என்பதற்காக வேண்டி சுப்ஹானக அல்லாஹும்மங்கறாங்க. வ பிஹம்திக பிஹம்தி ரப்பிக்கன்னு அல்லாஹ் சொல்றான்ல, அதுக்கு செயல் வடிவம் கொடுக்கிறதுக்காக வேண்டி வ பிஹம்திகன்னு சொல்லுவாங்க. அல்லாஹும் மக்ஃபிர்லி பாவ மன்னிப்பு தேடுங்கறான்ல, இறைவா என்னை மன்னிச்சிரு அல்லாஹும் மக்ஃபிர்லி. இதை நாமளும் கூட ஓதிக்கிறணும். நமக்கு வெற்றிகள் கிடைக்கும் ஆரம்பத்தில் ஒரு வருஷங்கள்ல தான் சுப்ஹான ரப்பியல் அலீம் ஓதிருக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த அத்தியாயம் இறங்கின பிறகு அவங்க ருக்குவுல இதைத்தான் ஓதினார்கள் என்று புகாரில இருக்குது, முஸ்லீம்ல இன்னும் பல நூல்கள் ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் இருக்கிறது. அப்ப சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அல்லாஹும் மக்ஃபிர்லி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுவார்கள். இதுக்கு என்ன அர்த்தம்? சுப்ஹானக அல்லாஹும்ம இறைவா நீ தூயவன். தூயவன் என்ன அர்த்தம்? சுப்ஹான்ங்கிற வார்த்தைக்கு அதையும் விளக்கிறது தஸ்பீஹ்னு வருதுல இந்த அத்தியாயத்துல. இப்ப சப்பீஹ்னு வருது, இறைவனை தூய்மைப்படுத்து. தூய்மைப்படுத்துற என்ன அர்த்தம்? நம்ம தூய்மை மாதிரி விளங்கிக்கிற கூடாது. அல்லாஹ்வை தூய்மைப்படுத்துறது என்பது நம்ம தூய்மை என்ன சொல்லுவோம்? ஒருத்தன் வேர்வை நாத்தத்தோட வர்றான், என்னடா நாத்தம் பிடிச்சவனா இருக்க, சுத்தம் இல்லாம இருக்கன்னு சொல்லுவோம். அழுக்கு சட்டையை போட்டுட்டு வர்றான், அவன் சுத்தம் இல்லாமன்னு சொல்லுவோம். உடம்புல உள்ள அழுக்கு, உடம்புல உள்ள துர்வாடை, ஆடையில உள்ள அழுக்கு, ஆடையிலிருந்து வரக்கூடிய துர்வாடை, புழுதி, இதுகளைத்தான் என்ன செய்ய கரை, இதுகளைத்தான் நம்ம என்ன செய்வோம் அழுக்கு, இதுல இருந்து சுத்தமா இருக்கிறதா சுத்தம் நம்ம சொல்லுவோம். அல்லாஹ் சுத்தம் என்பது இது அல்ல. அல்லாஹ்விட்ட வேறு வர போறது இல்ல, அல்லாஹ்விட்ட துர்நாற்றம் வர போறது இல்ல, அதல்ல. அல்லாஹ்வை சுப்ஹானல்லாஹ் நீங்க சொல்றீங்க என்று சொன்னா, அல்லாஹ்வை தூய்மைப்படுத்தல் என்று சொன்னால் இணை கற்பித்தலில் இருந்தும் பலவீனங்களில் இருந்தும் அல்லாஹ்வை தூய்மைப்படுத்துதல். அல்லாஹ் தூய்மையானவன் என்பதற்கு சுப்ஹான்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா, அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் தூயவன் அர்த்தம் சொல்லிட்டு போயிடுவோம். அதனுடைய கருத்து என்னன்னு கேட்டா, மனைவி இருப்பதை விட்டு அவன் தூயவன், பிள்ளைகள் இருப்பதை விட்டு அவன் தூயவன், அண்ணன் தம்பிகள் இருப்பதை விட்டு தூயவன், மாமன் மச்சான்கள் இருப்பதை விட்டு தூயவன், நோய் இருப்பதை விட்டு தூயவன், கவலை இருப்பதை விட்டு தூயவன், அசதி இருப்பதை விட்டு தூயவன், மறதி இருப்பதை விட்டு தூயவன், தூக்கம் இருப்பதை விட்டு தூயவன். இதெல்லாம் அவனுக்கு இருக்காது. தூயவன் சொன்னா தூக்கங்கிறது உனக்கு இருக்கலாம், எனக்கு இருக்கலாம், அவனுக்கு இருக்கக்கூடாது. அதுல இருந்தெல்லாம் கடவுள் தூய்மையா இருக்கணும். மறதி உனக்கு எனக்கு இருக்கலாம், அவனுக்கு இருக்கக்கூடாது. அப்ப எதெல்லாம் கடவுள் தன்மைக்கு பங்கம் ஏற்படுத்துமோ அதிலிருந்தெல்லாம் தூயவன் அர்த்தம். கடவுள் என்ற தன்மைக்கு எதெல்லாம் பிளஸ் பாயிண்டோ அதெல்லாம் அவன்கிட்ட இருக்கும். கடவுளுங்கிற தன்மைக்கு எதெல்லாம் மைனஸ் பாயிண்டோ அந்த மாதிரி பாயிண்ட்ல ஒண்ணு கூட அவன்கிட்ட இருக்காது. அந்த மைனஸ் பாயிண்ட்ல இருந்தெல்லாம் தூய்மையானவன் அதுக்கு அர்த்தம். அல்லாஹ் அதைத்தான் ஆர்டர் பண்றான். சப்பீஹ் என்னை தூய்மையானவன் என்று பிரகடனம் செய்யி. சப்பீஹ்க்கு நேரடியான அர்த்தம் என்னன்னு கேட்டா, என்னை தூய்மையானவன் என்று நீ பிரகடனப்படுத்து. எப்படி பிரகடனப்படுத்துறது? சுப்ஹானல்லாஹ்னு சொன்னா பிரகடனம் செஞ்சிட்டோம். அல்ல சுப்ஹானக அல்லாஹும்ம அப்படின்னு சொன்னா பிறகு யா அல்லாஹ் உன்னை நாங்கள் தூய்மையானவர்கள் என்று பிரகடனம் செய்கிறோம். சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ்வே உன்னை தூய்மையானவர்கள் என்று நாங்கள் பிரகடனம் செய்கிறோம். எதிலிருந்து தூய்மையானவன்? தூக்கம்ங்கிற அழுக்கு அவன்கிட்ட கிடையாது, மறதிங்கிற ஆளுக்கு கிடையாது, அசதிங்கிற ஆளுக்கு கிடையாது, பலவீனம்ங்கிற ஆளுக்கு கிடையாது, மரணம்ங்கிற ஆளுக்கு கிடையாது. இந்த ஆளுக்குகள்ல இருந்து கடவுள் தன்மைக்கு பங்கம் ஏற்படுத்தக்கூடிய இந்த மாதிரியான குறைபாடுகளில் இருந்து அவன் தூயவன் அர்த்தம். அப்ப சப்பீஹ்னா ஃபர்ஸ்ட் அல்லாஹ் எப்படி டிக்ளேர் பண்ணணும்? யா அல்லாஹ் நாங்கெல்லாம் குறை உள்ள ஆளுக்க. சுப்ஹானல்லாஹ்வுக்கு அர்த்தம்ங்க வெற்றி வந்துருச்சு, கூட்டம் கூட்டமா மக்கள்லாம் வந்துடுறாங்க. அதை ஜெயிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன ஆயுதம் தூக்கி போடணும்னு கேட்டா, யா அல்லாஹ் நாங்க குறை உள்ள ஆளுக்க, நீ குறை இல்லாதவன். குறை இல்லாதவன் தான் ஜெயிக்கலாம். நாங்கெல்லாம் இன்னைக்கு ஜெயிச்சுட்டோமோ, எங்கள்கிட்ட 100 வீக்னஸ் இருக்கும். ஒரு ஜெயிச்சவன கால்வரத்துக்கு விட்டா ஒரு மனிதனுக்கு மார்க் போடுங்களேன். நீங்க ஒரு மனுஷனை உட்கார வச்சுக்கிட்டு ஒரு 24 ஹவர்ஸ் அவனுடைய செயல் பேச்சு நடவடிக்கைக்கு மார்க் போட்டீங்கன்னு சொன்னா பிளஸுக்கு மார்க் போடணும், மைனஸ் கழிக்கணும். பாத்தீங்கன்னு சொன்னா -100 -200 தான் நிப்பான் மார்க். எந்த ஒரு மார்க் அவனுக்கு நீ மிஞ்சாது. விளங்குதா? அவனுடைய பொறுமைக்கு ஒரு மார்க் போடுவீங்க. பொறுமை எத்தனை? ஒரு 3 பொறுமை அவன்கிட்ட ஒரு நாளைக்கு பாப்பீங்க. 30 கோபத்தை பாத்துருவீங்க, மைனஸ் ஆக்கி விட்டுரும். -27 போயிருவான். இப்ப மார்க் 3 வாங்கியிருப்பான். எதுக்கு? பொறுமைக்குன்னு 3 மார்க் போட்டுருவீங்க. கோபத்துக்கு 30 மைனஸ் பண்ணுவீங்க. அப்ப மைனஸ் பண்ணா என்ன மிச்சமாவும்? 27 மைனஸ்ல நிப்பாங்க. மார்க்கே இல்ல, மார்க் 0 இருந்தாலும் பரவாயில்ல. இப்படி எல்லாத்துலயுமே வாரி வழங்குறது. எத்தனை பேர் கொடுத்திருப்ப? தொழுதுட்டு வர்றோம், 2 பேர் கேட்கும்போது எத்தனை கொடுப்ப? 10 பேர் வேலையை பார்த்துட்டு போயிடும். அப்ப 2 பேர் கொடுத்து 8 பேருக்கு இல்லைண்டில, 2 பேர் கொடுத்த 2 மார்க் 8 பேருக்கு கொடுக்காம இருந்ததுக்கு -8 என்ன ஆகுறது?
ஒண்ணுமில்லாம போயிடும். அப்ப நம்ம எந்த ஒரு மனிதன் காலர் தூக்கி விட்டு கொண்டாலும் சரி, அவன் ஒன்றை புரிந்து கொள்ளணும், சுப்ஹானல்லாஹ்னு புரிஞ்சுக்கணும். அவன் தன்னை பக்குவப்படுத்திக் கொள்வதற்கு, கர்வம் வராம இருப்பதற்கு, ஆணவம் வராம இருப்பதற்கு அவன் தான் குறைபாடுகள்ல தூய்மையானவன். என்கிட்ட வேற குறை இருக்கும். நான் இதுல நான் முதலமைச்சர் ஆயிருப்பேன், நான் ஜனாதிபதி ஆயிட்டேன், நான் ராணுவ தளபதி ஆயிட்டேன், நான் ஒரு எம்எல்ஏ ஆயிட்டேன், நான் ஒரு எம்பி ஆயிட்டேன், நான் ஒரு இயக்க தலைவன் ஆயிட்டேன் அப்படின்னு உன் கால்றதுக்கு கூட்டின்னு சொன்னா சுப்ஹானல்லாஹ்னு சொல்லி நினைத்துப்பார். அவன் குறை இல்லாதவன், நான் குறை உள்ளவன். இது ஒண்ணுலடா நான் ஜெயிச்சிருக்கலாம், நான் ஜெயிக்காது விட்ட நிறைய விஷயங்கள் கீழே கிடக்கிறது, நான் தோத்து போன களங்கள் நிறைய இருக்கிறது அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், வீட்டுல குறை, குடும்பத்துல குறை, அப்படி எக்கச்சக்கமான குறைபாடுகள். அப்ப இந்த சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் நம்முடைய ஆன்மீக நிலை உயர்கிறது. எப்படி உயருது? இந்த ஆணவம் வராம, எல்லாம் நீ தூய்மையானவன், நாங்கெல்லாம் குறை உள்ள ஆளுக்குனால அப்படி எங்கிட்ட இன்னும் குறைகள்லாம் இருக்கு, இது ஒன்ன வச்சு நாங்க திமுரு காட்ட மாட்டோம் அப்படிங்கிற அர்த்தம் சப்ஹிக்கு. அடுத்து என்ன செய்யணும், இதை தந்துட்டாலும் என்ன இருந்தாலும் வேற நிறைய, அதாவது சுப்ஹானல்லாஹ்ல இருந்து உள்ள தத்துவம் என்னன்னு கேட்டா, இதுல நான் ஒரு நிறைய அடைஞ்சிருக்கிறேன், இன்னும் 99 நான் குறை உள்ளவனாக இருக்கிறேன் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா, அல்லாஹ் 100% நிறைய உள்ளவனா இருக்கிறான். நான் ஒரே ஒரு நிறைவு அடைஞ்சிருக்கிறேன், ஒரே ஒரு பணத்தை பெற்று, பணம்ங்கிற எனக்கு கழிச்சு போச்சு வச்சுக்கிறோமே, நான் கோடீஸ்வரன். மற்ற எத்தனை இல்லாம இருக்கு, எனக்கு பணம் இருக்கு, அதிகாரம் இல்ல, அந்தஸ்து இல்ல, வேற ஒண்ணு இல்லாம இருக்கிறது. அப்ப இல்லாம இருக்கிற ஜாஸ்தியா இருக்கு நான் நினைக்கக்கூடிய நேரத்தில் நான் ஒழுங்காய்க்கிறேன். ஒவ்வொரு மனுஷனும் ஒழுங்காங்கிருவான், தன்னுடைய ஆன்மீக நிலையில ஸ்டெடியா இருந்துக்கிறோம். இது ஒண்ணு. அடுத்து என்னன்னு கேட்டா, 99 எனக்கு கிடைக்காட்டாலும் ஒண்ணு கிடைச்சிருச்சுல, இந்த கிடைச்சது என்னால் இல்லை, அதுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ். அல்லாஹ் புகழ்றது, அல்லாஹ்வுக்கு இது சொந்த. அந்த ஒண்ணு கூட என்ன செய்யணும், அதாவது நமக்கு ஒரு அந்தஸ்தோ ஒரு 10-20 தகுதிகளை கிடைக்கும் பொழுது நம்மள்ட்ட இல்லாதது ஜாஸ்தியா இருக்குன்னு முதல்ல நினைக்கணும். அதான் சுப்ஹான் அல்லாஹ்ங்கிறது. அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் சொல்லக்கூடிய நேரத்தில் இந்த 10க்கு நான் சொந்தக்காரன் இல்ல, என்கிட்ட இன்னும் நேரம் மைனஸ் இருக்குன்னு முதல்ல ஒத்துக்கிறேன்னு, இருக்கிற பிளஸுக்கு கூட நான் சொந்தக்காரன் இல்லை. அவன் அதனுடைய புகழ் அவனுக்கு சேரும். ஹம்தி ரப்பிக்கே அல்லாஹ் செஞ்சிடணும். அதையும் இப்படிலாம் நம்ம சொல்லிட்டா கூட ஒரு ஒரு சைத்தான் உள்ள இருந்துட்டு இருப்பான். இப்படிலாம் நம்ம சொல்லி நம்மளை பக்குவப்படுத்தி கொண்டாலும் கூட நம்மளை அறியாமல் சைத்தான் உள்ளுக்குள்ள இருந்து கொண்டு ஒரு சில்மிசம் பண்ணிக்கிட்டே இருப்பான். அஸ்தக்ஃபிருல்லாஹ், யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு, இதை தாண்டியும் என்கிட்ட ஏதாவது சைத்தான் விளையாடுறான்னு சொன்னா என்னை மன்னிச்சிடலாம். இந்த மூணையும் சேர்த்து தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேற வார்த்தையை சொல்லி தர்றாங்க. இந்த மூணையும் செயல் வடிவம் கொடுக்கறதா இருந்தா இந்த சூரா ஓதுனவனு கூட நீங்க சொல்லலாம். இந்த சூரா எப்போதெல்லாம் ஓதுறீங்களோ அல்லாஹ் ஒரு ஆர்டர் பண்றான். என்ன ஆர்டர் பண்றான்? ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர்ஹுங்கிறான். அப்ப நீங்க என்ன பண்ணணும், சுப்ஹானக்கல்லாஹும்ம, ருக்கூல மட்டுமல்ல, இந்த சூராவை ஓதும் பொழுதெல்லாம் சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அல்லாஹும்ம கஃபிர்லி, இதுல போட்ட கட்டளை செயல்படுத்திட்டோம். அல்லாஹ் தஸ்பீஹ் பண்ண சொல்றான், சுப்ஹானக்கல்லாஹும்மன்னு சொல்லிட்டோம். அவனை புகழ சொல்றான், வபிஹம்திகன்னு புகழ்ந்துட்டோம். மன்னிப்பு கேட்க சொல்றான், அல்லாஹும்ம கஃபிர்லின்னு மன்னிப்பு கேட்டோம். அப்ப சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அல்லாஹும்ம கஃபிர்லி என்று சொல்வதன் மூலமாக இப்படி நம்ம ஆன்மீக பக்குவத்தை எடுத்துக்கொள்ளலாம். அப்ப இந்த சூறாவை பொறுத்த வரைக்கும் ஒரு முன்னறிவிப்பு இருக்கிறது. என்ன முன்னறிவிப்பு வழங்குது உங்களுக்கு? ஒரு வரலாற்று துணுக்குகள் இருக்கிறது, வரலாற்று குறிப்புகள் கூட்டம் கூட்டமா இஸ்லாத்துல வர்றது, மக்கா ஜெயிக்கிறது, அந்த மாதிரி இருக்கிறது. இது மூணாவது மேட்டர் என்ன இருக்குன்னு கேட்டா, அதாவது கொள்கை விளக்கம். எல்லாத்துக்கும் அவன் தான் சொந்தக்காரன். என்னால் நினைக்கிற இஸ்லாத்துக்கு எதிரான இறை தூதரா இருந்தாலும் அந்த வெற்றிக்கு அவர் உரிமை கொண்டாட முடியாது. அல்லாஹ் தான் வெற்றியை தரக்கூடியவன். அல்லாஹ் நினைச்ச தொழுகை கூட கொடுப்பான். அப்ப இந்த வெற்றி தொழுகைக்கெல்லாம் எல்லாத்துக்கும் சொந்தக்காரன் அல்லாஹ் தான். அல்லாஹ் தவிர யாருக்கும் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் அடங்கி இருக்கிறது. இந்த சப்ஹீஹ் பிஹம்தி ரப்பிக என்ன அடங்கி இருக்குன்னு கேட்டா, எல்லாத்துக்கும் சொந்தக்காரன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை தவிர யாரும் இல்லைங்கிற ஒரு தத்துவமும் அதுல அடங்கி இருக்கிறது. மூணாவது. நாலாவது என்ன இருக்குன்னு கேட்டா, நம்மை நாமே பக்குவப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு ஆன்மீக அறிவுரை. இந்த மாதிரி வாழ்க்கையில எதையாவது சந்திச்சேன்னு சொன்னா, இந்த ஆயுதத்தை கையில் எடுத்துக்க, இதை கையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா சைத்தான் உன்ட்ட வர முடியாது, ஜெயிச்சிடலாம், உனக்கு ஆணவம் வராது, உன்ட்ட பெருமை வராது. சாதாரண எல்லா நேரத்திலையும் ஸ்டெடியா சகஜமா மற்ற மனிதர்கள் எப்படி இருக்கிறார்களோ அப்படி நீ இருக்க ஆசைப்பட்டேன்னு சொன்னா, எவ்வளவு உயர்ந்த நிலைக்கு போனாலும் இதே மாதிரி நீ இருக்கணும் என்று நீ விரும்பின என்று சொன்னா, சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அல்லாஹும்ம கஃபிர்லி என்று அந்த தத்துவத்தை வாழ்க்கையில நம்பி கடைபிடிக்க ஆரம்பிச்சிரு என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதை சொல்றான். 4 செய்தி பிளஸ் இப்னு அப்பாஸ் வழங்கின ஒரு செய்தி அடிஷனல். 4 செய்திகள் இருக்கிறது. இப்னு அப்பாஸ் அவர்கள் வழங்கினது போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்க போகிறார்கள் என்ற முன்னறிவிப்பும் அந்த சூறாவில் இருக்கிறது. இதை விளங்கி நடந்து கொள்ளணும். முழு அர்த்தத்தை ஒன்னொருக்கா பாருங்க. இதாஜா கிடைக்கும் பொழுது, நஸ்ருல்லாஹி அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும் பொழுது, வல் ஃபத்ஹு அந்த வெற்றி கிடைக்கும் பொழுது, மக்கா வெற்றி கிடைக்கும் பொழுது, வராய் தன்னாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா
அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே மக்கள் கூட்டம் கூட்டமாக நுழைவதை நீ காணும் பொழுது ஃபஸப்பிஹ், நீ இறைவனை துதிப்பாயாக, எல்லா குறைகளுக்கும் அப்பாற்பட்டவன் என்று இறைவனை பற்றி பிரகடனம் செய்வாயாக, பிஹம்தி ரப்பிக்க, உமது இறைவனை புகழ்வாயாக, வஸ்தக்பிருஹு, அவனிடத்தில் மன்னிப்பும் தேடிக்கொள்வாயாக, இன்னஹு கான தவ்வாபா, அவன் மன்னிப்பை ஏற்பவனாக இருக்கிறான். அவன் மன்னிப்பை ஏற்கிறவனா இருக்கிற காரணத்தினால ஒன்னு நடந்திருந்தா கூட அவன் மன்னிச்சுக்கிடுவான். இந்த பதவி இதெல்லாம் உன்னை பிரட்டி போட்டிருந்தா கூட அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொல்லி அல்லாஹ் திருந்திக்கிட்டேன்னு சொன்னா அதை நான் மன்னிக்கிறவனா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கற்றுத்தர்றான். இதை வாழ்க்கையில கடைப்பிடிக்கக்கூடியவர்களாக நம் அனைவர்களை அல்லாஹ் ஆக்கியவர்கள் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் அடுத்து